கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான இனிமையான உற்சாகமான காலை பொழுதினுடைய வணக்கங்கள். புலந்திருக்கிறது ஒரு விடுமுறை தினம், ஞாயிற்றுக்கிழமை பொழுது உங்கள் அனைவரையும் மீண்டுமாக கேபிட்டலில் வணக்கம் கேபிட்டலில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காலை பொழுதிலேயே நாங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும், திருமண பந்தத்தில் இணையும், திருமண பூர்த்தி ஆண்டு விழாவை கொண்டாடும் மற்றும் இதர பல சுபகாரியங்களில் இணைந்து கொள்ளக்கூடிய கேபிட்டல் உறவுகளுக்கு சந்தோஷமான காலை வணக்கங்களும் சந்தோஷமான வாழ்த்துக்களோடும் இன்றும் என்னோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் வந்திருக்கின்றார் யசோ. வணக்கம் யசோ. வணக்கம் டயான். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுதினுடைய சந்தோஷமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைய நாள், அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதி நாள், பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி. இன்றையோட நாங்கள் இந்த மாசத்தையும் முடிச்சு வைக்க போறோம். அது மாத்திரம் இல்லாமல் வாரத்தையும் முடிச்சு வைக்க போறோம். வாரத்தினுடைய இறுதி நாள் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு எனர்ஜி கிளம்பக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை. என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோமோ அந்தந்த வேலைகள் எல்லாம் வந்து மாட்டுப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமைந்து கொள்றது நிறைய பேருக்கு அப்படி ஒரு சிக்கல் தன்மை இருக்கிறது. என்னதான் சிக்கல் தன்மை இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்கள் கொண்டாடி தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், திருமண பந்தத்தில் இணையக்கூடியவர்கள், திருமண பூர்த்தி ஆண்டை கொண்டாடக்கூடியவர்கள், இப்படியான சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அன்புக்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துக்களை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக் கொண்டது மாத்திரமில்லாமல் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். என்ன நாள் அப்படின்னு சொன்னா 2020ஆம் ஆண்டுக்கான இந்த காப்போதா சாதாரண தர பரீட்சை நாளைய தினம் ஆரம்பமாகிறது. ஆகவே காப்போதா சாதாரண தர பரீட்சை எழுதக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் எங்களுடைய கேபிட்டல் டிவி சார்பாகவும் வணக்கம் கேபிட்டல் வாயிலாக இந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறோம். அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பெறுபேறுகள் எல்லாம் கிடைக்க வேண்டும், கிட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். ஆகவே நாளைய தினம் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல், எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் நீங்க படிச்சதை அப்படியே போய் எழுதிட்டு வந்தீங்கன்னு சொன்னா கட்டாயமாக உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் அப்படியே வந்துடும். அதை தாண்டி நீங்க காப்போதா உயர்தரத்தில் படிக்கக்கூடிய பாடங்களை விரும்பி எடுத்து படிச்சுக் கொள்ளுங்க அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு சந்தோஷமான வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு எப்பொழுதுமே ஆரம்பத்தில் நாங்கள் சிந்திக்கிறதுக்கான சில ஒரு இடைவெளி ஒன்று கொடுக்குறாங்க. இந்த தந்தம்னு சொன்னீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய மனதுகளில் என்னென்ன விதமான சிந்தனைகள் வச்சிருப்பீங்க, அல்லது இப்படி ஒரு சிந்தனையை நாங்கள் போடுகிற பொழுது உங்களுடைய எண்ண ஓட்டம் எதை நோக்கி போகிறது அப்படின்றதுக்காக ஒரு ஆரம்பத்திலே ஒரு பகுதி ஒன்று தர்றாங்க. சிந்திப்பதற்கான சில நிமிடம் வருகிறது, பார்க்கலாம். எவனொருவன் தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கின்றானோ அவன் பிறரால் உயர்த்தப்படுவான். எவனொருவன் தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கின்றானோ அவன் பிறரால் உயர்த்தப்படுவான். கிறிஸ்தவர்களுடைய திருவிவிலியத்தில் கூட இந்த வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இயேசு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எவனொருவன் தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கின்றானோ அவன் உயர்த்தப்படுவான், எவன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்கின்றானோ அவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதுமே தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பணி உள்ளவர்களாக, கீழ்ப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் எப்பொழுதுமே உயர்ச்சி உள்ளவர்களாக இருக்கலாம். இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு கதை இருக்கிறது. குறிப்பாக ஒரு திருமண வீடு, தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஒருவர் சொல்லி தன்னுடைய திருமண வீட்டிற்காக அழைக்கின்றார். அங்கே அழைப்பு கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் எல்லோருமாகவே அந்த திருமண பந்தத்திற்கு அல்ல அந்த திருமண வீட்டிற்கு இணைந்து கொள்வதற்காக வருகின்றார்கள். சந்தோஷமான நாளாக அன்றைய நாள் எல்லாம் குதூகலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் திருமணம் என்று சொன்னாலே எல்லோருக்குமே மிக முக்கியமாக ஞாபகம் வரக்கூடிய விடயம் அங்கே கொடுக்கப்படுகின்ற விருந்துபசாரம். ஆகவே எந்த ஒரு திருமணமோ அல்லது பிறந்த நாளோ இதர பல கொண்டாட்டங்களில் அந்த விருந்துபசாரம் சிறப்பாக இருந்தால்தான் அந்த கொண்டாட்டம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி எல்லோருமே சொல்லிக் கொள்வார்கள். ஆகவே இந்த திருமண பந்தத்தில் விருந்துபசார நேரத்தில் எல்லோருமே விருந்து உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஒருத்தர் போயிட்டு கடைசியாக உட்கார்கின்றார். அவர் ஒரு நெருங்கிய நண்பர், அந்த திருமணத்தில் இணைந்து கொள்ளக்கூடிய மணமகனுக்கு அவர் நெருங்கிய ஒரு நண்பனாக இருக்கின்றார். ஆகவே அவர் போய் இறுதியாக பந்தியில் அமர்ந்து கொள்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் நிறைய பேர் முன்பந்தியில் இருக்கின்றார்கள். சொல்லுவார்கள் பந்திக்கு முன்பு படைக்கு பிந்தன்னு சொல்லி. அதே போலதான் அந்த பழமொழி கேட்டால் போல நிறைய பேர் முன்பந்தியில இருந்து சுவையான உணவுகளை நாங்கள் சுவைத்து மகிழலாம் என்று சொல்லி அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் மணமகன் வருகின்றார். அந்த பந்தியை பார்த்து வரிசையை பார்த்து விட்டு தன்னுடைய நண்பன் இறுதியாக போய் இருக்கின்றானே என்று சொல்லி அத்தனை பேருக்கு முன்னால போய் அவனை, என்னுடைய நண்பனே நீ என்னத்துக்காக பின்புறமாக இருக்கின்றாய், ஏன் இறுதியாக போய் இருக்கின்றாய், உனக்கு முதலிடம் காத்திருக்கிறது வா என்று சொல்லி எல்லோருக்கும் முதன்மையாக அவனை முதன்மைப்படுத்தி அவனுக்கு அறுசுவை உணவுகளை அங்கே கொடுக்கின்றார். அதே போலதான் சிந்திக்க சில நிமிடம் பகுதி ஒரு ஒற்றுமையை தந்திருக்கிறது. எவனொருவன் தாழ்த்துகிறானோ அவன் தானாகவே உயர்த்தப்படுவான் என்கின்றவாறாக
இந்த சிந்திக்க சில நிமிடம் பகுதி அமைந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே தாழ்ச்சி உள்ளவர்களாகவும் பிறருக்கு கீழ்ப்படி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் எப்பொழுதுமே அடிமைகளாக மாறக்கூடாது, அவர்களுக்கு அடிபணிந்தவர்களாக மாறக்கூடாது. அன்பிற்கு மட்டுமே நாங்கள் எப்பொழுதுமே தலையை தாழ்த்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கு பிறரால் அன்பு கிடைக்கும், பிறரால் உயர்வு கிடைக்கும் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு இன்றைய தினமும் ஜெசோ நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அறிவியல் இப்பொழுது எந்த அளவு விருத்தியை கண்டிருக்கிறது, இல்லை என்றால் வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியாக இருந்தாலும் சரி, இயந்திரங்களினுடைய பாவனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் இப்பொழுது தொழில்நுட்பம் புகுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே விஞ்ஞானம், தொழில்நுட்பம் இப்படியான பல்வேறுபட்ட கண்டுபிடிப்புகள் தொடர்பாக, அறிவியல் தொடர்பாகத்தான் நாங்கள் பேசப் போகிறோம் இல்லையா? நிச்சயமாக. அதாவது மனிதன் என்றைக்கு கல்லையும் உரசி நெருப்பை கண்டுபிடிச்சானோ அன்றைக்கு தொடங்கியது அறிவியல். அதுக்கு பிறகு வந்து சக்கரத்தை கண்டுபிடிச்சான். இப்படி ஒவ்வொன்றாக மாற்றமடைந்து இன்றைக்கு மாற்றம் இல்லாத ஒரு துறையை காண முடியாது அப்படின்ற மாதிரியாக மாறி இருக்கிறது. நிச்சயமாக இந்த அறிவியல் அப்படி என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லுகிற பொழுது அதற்குள்ள எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து அடக்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. இன்றைக்கு கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி, போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, தொடர்பாடலாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, அத்தனை துறையிலும் இந்த அறிவியல் புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறது அப்படின்றது வந்து நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அறிவியல் பற்றி பேச போகிறோம். அதற்கு முன்னதாக இறைவணக்கம் பகுதியினுடைய சைவ சிந்தனை வருகிறது, பார்க்கலாம். गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे नमः. எல்லாம் வெல்ல பரம்பொருளை மனதமைத்து எனது குருநாதனதும் பெற்றோனதும் பாதங்களை பணிந்து கற்பிற்றில் தொலைக்காட்சி நேயர்களை இறைவணக்கத்துடன் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் நேற்றைய தினம் இந்த வள்ளுவனுடைய இல்லறம் என்ற அதிகாரத்திலே இரண்டாவது குறளாகிய துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்ற திருக்குறளில் துறந்தார்க்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை நாம் நேற்று தினம் சிந்தித்தோம். அடுத்த விடயம் துவாதார்னு சொல்லி சொன்னால் வாழ்க்கையிலே இணைந்து வாழ முடியாதவர்கள். உங்களுக்கு தெரியும், இணைந்து வாழ முடியாத வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமைக்க வேண்டிய பொறுப்பு இல்வாழ்வானையை சார்ந்தது. இங்கே துவாதார் என்று சொல்லும் பொழுது இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள், மூல வளம் அதாவது உள வளம் குறைந்தவள் இருக்கிறார்கள், மூல வளர்ச்சி குறைந்தவள் இருக்கிறார்கள். இப்படி சமுதாயத்திலே இணைந்து வாழ முடியாமல் இருக்கின்ற மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இல்லறத்தானையை சார்ந்திருக்கின்றது. ஏனென்று கேட்டால் இந்த மாற்றுத்திறனாளிகள் அல்லது இந்த மூல வளர்ச்சி குறைந்தவர்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயல்பான வாழ்க்கையை வாழ வேண்டிய அவர்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அது பிறப்பினாலே வந்திருக்கலாம், அது இடையிலே ஏற்பட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவள் உங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில் இன்று அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் இன்றைக்கு கண்ணார காணுகின்றோம். அது பிறப்பிலே வந்திருக்கலாம் அல்லது செயற்கையில் வந்திருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் எங்களை போன்று வாழ வேண்டியவர்கள், எங்களை போன்று அவர்கள் உலகத்தில் அனுபவிக்க வேண்டியவர்கள், உலகத்தில் வாழ வேண்டிய அவர்கள் அவருடைய அந்த உடல் அங்கீகர குறைபாட்டினாலே அவர்கள் எங்களை போன்று வாழ முடியாமல் இருக்கலாம். சில கால்களை இழந்தவளாக இருக்கலாம், கைகளை இழந்தவளாக இருக்கலாம், கண் தெரியாதவளாக இருக்கலாம், காது கேட்காதவளாக இருக்கலாம், வாய் பேச முடியாதவளாக இருக்கலாம். அவர்கள் எங்களை போன்று வாழ்வதற்கான முழுமையான உரிமையும் வாழ்க்கையும் பண்பு முடியலாம் இருந்தாலும், ஆனால் அவர்கள் எங்களை போன்று வாழ்வதற்கு எங்கள் சமூகம் அனுமதிப்பதில்லை. அவர்கள் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைக்கின்ற முறைமை இருக்கிறது. ஆனால் அவளுக்குரிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில்லை, அவளுக்குரிய வருமானங்கள் கிடைப்பதில்லை, அவள் தங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட அந்த துவாதாரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இல்லறத்தானே சார்ந்திருக்கின்றது. இனி அவற்றை வீட்டில் வைத்து பராமரிக்க வேண்டும் என்று நான் இங்கே சொல்ல வரவில்லை. அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவற்றை செய்து கொடுக்க வேண்டும். உதாரணமாக ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவனுக்கு ஒரு எந்த வகையான வேலையை செய்யக்கூடிய வல்லமை உள்ளவனாக இருக்கிறானோ அந்த வேலையை கொடுத்து அவனுக்கு வருமானத்தை பெறுவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அவனுக்குரிய உணவை கொடுக்கலாம், அவனுக்குரிய உடையை கொடுக்கலாம். அவனுடைய ஆற்றலுக்கு ஏற்ற வகையிலே கொடுக்கிற பொழுது, அப்படி எல்லோரும் செய்கிற பொழுது அவனும் வாழ்க்கையிலே என்னுடைய இணைந்து வாழுகிற வாழ்க்கை முறை ஏற்படுகின்றது. எனவே எங்களை போன்று மனிதனாக பிறந்து மனித பண்புடன் வாழ வேண்டிய அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு குறைபாட்டினாலே, அங்க குறைபாட்டினாலே அவன் ஏனைய சமூகத்திலும் வாழ முடியாத நிலைமை ஒன்று ஏற்படுகின்றது. எனவே அவனுக்கு
உரிய பாதுகாப்பையும் அவனுக்குரிய வாழ்க்கை முறைகளையும் செம்மையாக செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இல்லறத்தானியே சார்ந்திருக்கின்றது. இவை மனிதனும் சேர்ந்து வாழுகின்ற ஒரு இல்லறத்தான் தன்னுடைய மனைவி மக்களை மட்டும் பாதுகாத்தால் போதுமானதல்ல, இந்த சமூகத்திலே வாழுகின்ற துறவிகளுக்கு துணையாக அமைந்திருக்க வேண்டும். இந்த மாற்றுத்திறனாளிகள் துவாதவர்களுக்கும் உரிய கடமைகளை செய்ய வேண்டும். இவற்றை விட அடுத்தது இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்று குறிப்பிடும் பொழுது இங்கே இறந்தவர்களுக்கும் கடமை செய்ய வேண்டிய கடமை இது இல்வாழ்வானுக்கே சார்ந்தது என்று கேட்டால் இறந்தவர்களை நாங்கள் வாழ வைக்க வேண்டிய பொறுப்புமே சார்ந்திருக்கின்றது. இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழுகிற பொழுது பல்வேறு வகையான கடமைகளை செய்திருக்கிறார்கள். உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையான பணிகளை செய்திருக்கிறார்கள். அப்படி பணிகளை செய்தவர்கள் இறந்தாலும் உடலை நீக்கினாலும் அவர்களை வாழ வைக்க வேண்டுமா இருந்தால் அவளுக்குரிய பணியை செய்ய வேண்டும். அவள் பேரிலே சில கடமைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அது பிள்ளைகளாக அமைந்திருந்தால் ஒரு வகையான கடமை இருக்கிறது, அல்லது சமூக கடமை செய்த இறந்தாராக இருந்தால் அவரையும் பேட வேண்டிய போற்ற வேண்டிய பொறுப்பு சார்ந்திருக்கிறது. என்று கேட்டால் இந்த சமூகம் வாழ வேண்டும் என்பதற்காக கடமை செய்திருப்பார்கள், அவர்களையும் போற்ற வேண்டிய பொறுப்பு இந்த இல்வாழ்வானியை சார்ந்திருக்கின்றது. எனவே துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்று குறிப்பிடுவதன் மூலம் இந்த தன்னுடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, குடும்பத்துக்கு வெளியிலே சென்றும் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டிய பொறுப்பு இல்லறத்தான சார்ந்திருக்கிறது என்பதை வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிட்டிருக்கின்றான். இந்த சமூகத்தில் வாழுகின்ற இல்வாழ்வான் என்பான் எல்லோருக்கும் துணையாக அமைந்து ஒரு நிறையான வாழ்க்கையை வாழ்ந்து அற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை வள்ளுவன் குறிப்பிட்டிருக்கிறான் கூறி இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். இறை வணக்கம் பகுதியில் சைவ சிந்தனை பகுதியை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். சைவ சிந்தனையை தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கு, அதாவது உலகில் நவீனங்களின் வருகை உட்புகுந்ததால் இப்பொழுது அறிவியல் ரீதியாக பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அறிவியல் ரீதியாக நாங்கள் வளர்ச்சி பாதைகளை எட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள், வித்தியாசமான கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொரு நாடுகளை பொறுத்த வரைக்கும் சின்னஞ்சிறு வயதிலேயே அவர்கள் கண்டுபிடிப்பாளர்களாக மாறிவிடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கெல்லாம் சிறந்த ஒரு உதாரணமாக ஜப்பான் நாட்டுக்கு நாங்கள் கொண்டு வரலாம். ஜப்பான் நாட்டில் தான் அதிகமான புதிய நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் இப்பொழுது உருவாக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கண்டுபிடிப்பவர்கள் எல்லாம் சாதாரணமாக எங்களை விட வயதில் குறைந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள், இல்லையா ஜெசோ? நிச்சயமாக. ஆகவே இந்த சின்னஞ்சிறு வயசிலேயே அவர்களுக்கு இந்த அறிவியல் தொடர்பான சிந்தனைகளும் அல்லது அறிவியல் தொடர்பான ஆற்றலும் கண்டுபிடிப்புகள் தொடர்பான ஒரு அதீத ஈடுபாடும் தான் அவர்களை இன்றைய தினம் ஒரு அறிஞர்களாகவும் அல்லது அறிவியலாளர்களாகவும் ஒரு விஞ்ஞானிகளாகவும் மாற்றியிருக்கிறது. ஆகவே இப்படி எங்களுடைய நாடுகள் அல்லது வளர்ச்சி அடைந்து கொண்டு வரக்கூடிய, அபிவிருத்தி அடைந்து கொண்டு வரக்கூடிய நாடுகளில் இது ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அறிவியல் தொடர்பான ஒரு சிந்தனையோ அல்லது அறிவியல் தொடர்பான ஈடுபாடோ இருந்தாலும் கூட அதற்கான ஒரு வளம் என்பது மிக குறைவான அளவிலேயே இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய நாடுகளாக இருக்கப்பட்ட பட்சத்தில். ஆகவே இப்படியான பல்வேறுபட்ட சிந்தனைகளோடு இன்றைய வணக்கங்க பிற நிகழ்ச்சியில் அறிவியல் பற்றி பேச போகிறோம். அதற்கு முன்னதாக வருகிறது கிறிஸ்தவ சிந்தனை. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இனிய புதிய நாள் காலை வேளைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். விசேஷமாக இந்த தியானத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த தியான வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சி கூடாக நீர் பேசும்படியாக, அவருடைய வாழ்வை கட்டியெழுப்பும்படியாக அவருடைய திருக்கரத்தில் இந்த வேலையை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நல்லது, அருமையான நேயர்களே, கேபிட்டல் தொலைக்காட்சியின் இறை வணக்கம் நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல நாளிலே புதிய சிருஷ்டி என்ற தலைப்பிலே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று அங்கே கூறப்பட்டிருக்கின்றது. இந்த வசனத்தை விளக்கும்படியாக ஒரு சிறிய உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு சகோதரி ஒரு நாள் தன்னுடைய போதரிடத்திலே கடந்து போய், ஐயா, நான் ஆண்டவருக்கு கடவுளுக்கு உண்மையாக வாழ விரும்புகின்றேன், ஆனால் ஒரு பாவத்தை மாத்திரம் என்னால் விட்டு விட முடியாது இருக்கிறது என்று சொல்லி அங்கே தன்னுடைய அந்த போதரிடத்தில் சொன்ன பொழுது, போதகர் அங்கே அவளுக்கு சில அறிவுரைகளை கூறினார். அந்த அறிவுரை, அங்கே ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மரத்திலே இருக்கும் பழுத்த இலைகள் அது ஒவ்வொன்றாக கீழே விழும். ஆனால் சில இலைகள் அந்த மரத்தோடு அப்படியே ஒட்டி கொள்ளும். வசந்த காலத்திலோ குளிர்காலத்திலோ
அது அங்கே அவ்வாறு கீழே விழுவதில்லை. ஆனால் ஒரு மென்மையான சூழ்நிலையிலே, பிரகாசமான ஒரு நாளிலே அந்த பழுத்த இலைகள் கீழே விழுகின்றன. அதற்கு காரணம் அந்த மரத்திலே உருவாகும் புதிய ஜீவன் பழுத்த இலைகளை விழச் செய்து புதிய இலைகளாக அவை அங்கே வெளிப்படுகின்றன. இதுபோல அங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு தரும் புதிய ஜீவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்குள்ளே இருக்கின்ற வேண்டாத சிந்தனைகள், பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு வெளியே போய்விடும். இன்னும் ஒரு அழகான உதாரணம் அங்கே வேதத்திலே காணப்படுகிறது. ஆயத்துறையில் பணி செய்து கொண்டிருந்த சகேயுவை பற்றிய சம்பவம். சகேயு இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். இயேசு கிறிஸ்துவை சூழ ஜனக்கூட்டம் இருந்தபடினால் அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்க முயற்சித்ததை இயேசு அறிந்து கொண்டு அவன் அன்றையிலே கடந்து போய் அந்த மரத்தை விட்டு கீழே இறங்கி வரும்படியாக அவனை அழைத்தார். உடனே அவன் இறங்கி வந்தான். இறங்கி வந்தது மாத்திரமல்ல, தன்னை அறிந்த தன்னிடத்திலே கடந்து வந்த இயேசுவுக்கு தன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அவன் இடம் கொடுத்தான். பழுத்த இலையை போல ஒட்டியிருந்த பண ஆசை, வேண்டாத பழக்க வழக்கங்கள் அவனை விட்டு அன்றோடு அங்கே கடந்து போனது. அவன் சொன்னான், ஒருவனிடத்தில் நான் அநியாயமாய் எதையாவது வாங்கினது உண்டானால் 4 அத்தனையாய் அங்கே திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசுவுக்கு சொன்னான். அது மாத்திரமல்ல, தன்னிடத்தில் இருக்கிற ஆஸ்திகளில் பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அன்றைய தினத்திலே ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக கடந்து வந்தான். இதற்கு காரணம் அவனுக்குள்ளே இயேசு கிறிஸ்து கொடுக்கும் புதிய ஜீவன் அங்கே கடந்து போன பிறகு அவனுக்குள்ளே மாற்றம் உருவானது. எனவே இயேசு கிறிஸ்து அங்கே கொடுக்கும் புதிய ஜீவன் உங்களுக்குள்ளே கடந்து வரும் பொழுது பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே உருவாகும். எனவே நான் இந்த விதமாய் இருக்கிறேனே, பாவத்திலே இருக்கிறேனே, விடுபட முடியவில்லை என்று கலங்கி நிற்கின்றீர்களோ, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அங்கே இயேசு கிறிஸ்து கொடுக்கும் புதிய ஜீவன் உங்களுக்குள்ளே கடந்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்வு மாறும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் கொடுக்கிற புதிய ஜீவன் கடந்து செல்லும்படியாக, ஒரு பெரிய மாற்றத்தை நீர் உண்டு பண்ணும்படியாக உங்களுடைய திருக்கரத்தில் இந்த வழியை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறை வணக்கம் பகுதியில் கிறிஸ்தவ சிந்தனை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியோடு இன்றைய தினம் அறிவியல் ரீதியாக பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உடனடியாக ஞாபகம் பெறக்கூடிய விடயம், இன்றைய தினம் இந்தியாவினுடைய அறிவியல் நாள். ஏனென்று சொல்லி சொன்னால் 1886 ஆண்டு அளவில் இந்தியா அறிவியல் நாளாக இந்த நாளை அறிமுகம் செய்தது. ஆனால் அறிவியல் நாள் சர்வதேச ரீதியில் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி தான் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அயல் நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு இன்றைய தினம்தான் அறிவியல் நாள். அறிவியல் நாளிற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் யார் என்று சொல்லி சொன்னால் ராமன் என்கின்ற ஒரு விஞ்ஞானியாகத்தான் இருக்கிறார். அந்த காலத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய சர்ச்சைகளுக்கு மத்தியில் அவையெல்லாம் எப்படி உருவானது, இல்லை என்றால் கொள்கைகளை வகுத்து அவர்கள் அந்த கொள்கை ரீதியாக விளக்கங்களை கொடுத்து அவர்கள் தங்களுடைய நிலையை நிலைநிறுத்திக் கொண்டார்கள். தங்களுக்கான ஒரு தனியான இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆதாரபூர்வமான அந்த நிலைப்பாட்டிற்கு அமையத்தான் அவர்களை விஞ்ஞானிகளாகவும் அல்லது அந்த தினங்களுக்குரிய நாளாகவும் அவர்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக விஞ்ஞானிகள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ராமன் என்கின்றவர் ராமன் கொள்கை என்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார். அதாவது நாங்கள் கடலுக்கு சென்று கடலை ரசிக்கின்றோம், வானத்தினுடைய அழகை ரசிக்கின்றோம். ஆனால் அந்த கடலும் வானமும் ஏன் நீல நிறமாக இருக்கின்றது, இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்ட போது ஒளியினுடைய ஊடுருவல் தான் அங்கே முதன்மைப்படுத்தியதாக இருக்கிறது. அதற்கு அவர் தொலைக்காட்டிகள், தொலைநோக்கிகள், இப்படியாக பல கருவிகளை பயன்படுத்தி ஆதாரபூர்வமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக இந்த தண்ணீர், எதற்காக இந்த வானம் நீல நிறமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒளிக்கு ஊடுருவதற்கு எவ்வாறான விடயங்கள் தேவை, அது நிறமற்றது, மனமற்றது என்றெல்லாம் சொல்லுவார்கள், அல்லது அதற்கு காட்சி படிமங்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆகவே எப்படியாக இந்த நீளமாக வானம் காணப்படுகிறது, எப்படியாக இந்த கடல் நீர் நீளமாக இருக்கிறது என்று சொல்லி அவருடைய ஆய்வுகள் ரீதியாக அவர் ஆய்வு செய்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே இவருடைய நினைவாகத்தான் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்தியா நாட்டில் இப்படியாக அறிவியல் தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஆகவே
ராமன் கொள்கை என்கின்ற அந்த கொள்கைக்கேற்ப அவர்கள் இப்படியான விளக்கத்தை வந்து அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அறிவியல் என்பது படிப்படியாக வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதமான புதிய புதிய நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் யாமறிந்த உண்மையாக இருக்கிறது. ஆகவே இப்படியான நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சியில் பேசிக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய ராசிக்கான பலன்கள். ஆகவே இன்றைய பலன்கள் பகுதி தொடர்ச்சியாக வர காத்திருக்கிறார். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2021ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம், ராசி சிம்மம். இன்றைய சுப நேரம் 9:28 முதல் 10:58 வரை. ராகு காலம் பிற்பகல் 4:58 முதல் 6:28 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சில சிக்கல்கள், சிரமங்கள் உங்களுக்கு தோன்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்காக தளர்ந்து விடாதீர்கள், பயந்து விடாதீர்கள். உங்களுடைய மனோ வைராக்கியம், உங்களுடைய துணிச்சல் உங்களுடைய வெற்றிக்கு வித்தாகும். ஆகவே சிரமங்கள் நிறைந்த பாதையாக இருந்தாலும் நீங்கள் துணிச்சலுடன் முன்னேறக்கூடிய வாய்ப்புள்ள ஒருவராக இருக்கின்றீர்கள். இன்றைய நாளிலே அதிக செலவுகள் தோன்றலாம், பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் தோன்றலாம். இவைகளையெல்லாம் சமாளித்து செல்ல வேண்டும், அளவோடு செல்ல வேண்டும், கட்டுப்பாட்டோடு நடக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள், தீய நண்பர்களுடைய சேர்க்கையை தவிர்த்து கொள்ள வேண்டும். நேரிய பாதையிலே உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் சென்றால் நிச்சயமாக இன்றைய நாள் வருமானத்துக்கு சிறப்பான நாளாகும். உங்களுடைய தொழில் முயற்சியில் நீங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்பினை தரும் நாளாகும். ஆகவே கடின உழைப்பாக இருந்தாலும் நீங்கள் இன்றைய நாளிலே திட்டமிட்டு செயல்படுவது சிறப்பாகும். இடவராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்தடையும், சந்தோஷம் குடிகொள்ளும், குதூகலம், கொண்டாட்டம் அதிகமாக இருக்கும். மங்களகரமான நிகழ்வுகளுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு, அதை நடத்தக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு ஏற்படலாம். ஆகவே சிறப்பான நாள். இதுவரை சோர்ந்திருந்த இடர்பாடுகளுக்கு இடையே இருந்த உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. எண்ணி துணியுங்கள், செயலொன்றே வெற்றி. மிதுனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு பிரயாணம் மிகுதியாக உள்ளது. ஊரை விட்டு வேறு ஊர்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நன்மை பயக்குவதாக உண்டு, அதிக லாபம் தருவதாக இருக்கும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே சோர்ந்து விடாமல் செயல்படுங்கள், நீங்கள் சோரமாட்டீர்கள். கல்வியிலே அதிக முன்னேற்றம் தென்படலாம். கற்றவர்கள் மத்தியிலே புகழும் பெருமையும் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலை உலகில் பிரகாசிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு உண்டு. ஆகவே சிறப்பான நாளாக இருப்பதனால் சிறப்பாக சிந்தித்து நன்மை தரக்கூடியதாக உங்களுடைய செயல் வடிவம் இருக்க வேண்டும். மற்றவர்களை அரவணைத்து செல்லுங்கள். உங்களுடைய திட்டம், உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெறும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். தடைபட்டு போயிருந்த கருமங்கள் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய எண்ணங்களை இலகுவாக மற்றவர் புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவியொத்தாசையாக இருந்து மிகுந்த உற்சாகத்தோடு செயல்பட்டு உங்களை வெற்றி பெறச் செய்யலாம். அதிக பண லாபம் வரலாம், புதிய தொழில் வாய்ப்புகள் வரலாம், அதனுடைய உங்களுக்கு அதிக லாபமும் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாகும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு சோர்வுகள், தடங்கல்கள், சிரமங்கள், சிக்கல்கள் தோன்றக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய திட்டங்களை வரையறுக்கப்பட்ட அளவிலே வச்சுக்கொள்ளுங்கள். பெரிதாக யோசிக்காதீர்கள், அகலக்கால் வைக்காதீர்கள், ஆபத்தில் முடிந்துவிடும். சிறப்பாக சிந்தித்து நிதானமாக செயல்படுத்தி ஒரு வரையறுக்கப்பட்ட திட்டத்தோடு அளவோடு உங்களுடைய செயலாக்கம் இருக்க வேண்டும். வியாபாரத்திலும் அதிக கொள்வனவு உங்களுக்கு இன்றைய நாளிலே வேண்டாம். மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே செயல்படுங்கள், சிறப்பாகவே இருக்கும். அதிகமாக யோசித்து பெரிதாக நீங்கள் சிந்தித்து செயல்படுவீர்களானால் படுபாதாளத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்துவிடும். அப்படி நிலைமையை தோற்றுவிக்காதீர்கள், அளவோடு செல்லுங்கள், சிறப்பாகவே முன்னேறலாம்.
கன்னிராசி அன்பர்களே, கனகச்சிதமாக நீங்கள் உங்களுடைய கர்மங்களை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர். உங்களுடைய வாய்ப்பேச்சிலே அடுத்தவர் உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு மனநிலையை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு காந்த சக்தி உங்களுடைய பேச்சிலே இருக்கும். ஆகவே அவர்களுடைய அனுசரணையோடு நீங்கள் உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய செயலை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் வரும். ஆனால் அவர்களை நிராகரித்து விடாதீர்கள். அவர்களை அரவணைத்து செல்வது போல அவர்களுக்கு உரிய பங்கையும் நீங்கள் செலுத்தியே ஆக வேண்டும். செலுத்துவீர்கள். மிக சிறப்பான எண்ணம் கொண்ட நீங்கள். ஆகவே மற்றவர்களை ஏமாற்றும் பழக்கம் உங்களுக்கு இல்லை. ஏமாற்ற வேண்டிய தேவைகள் உங்களுக்கு ஏற்படாது. அதை அடியோடு வெறுப்பவர் நீங்கள். ஆகவே நிதானமான நேர்மையான போக்கு உங்களிடம் இருப்பதனால் இன்றைய நாளிலே நீங்கள் வெற்றிகரமாக உங்களுடைய செயல் வடிவங்களை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. துளாராசி அன்பர்களே, அடுத்தவருக்கு உதவுவதிலும் சண்டைகளில் சமரசம் பேசுவதும் உங்களுக்கு எளிதான ஒரு காரியம், இயல்பான ஒரு காரியமாகவே இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் அதனை தவிர்த்து கொள்ளுங்கள். கொஞ்சம் தூர நில்லுங்கள். அதற்குள் போனால் நீங்கள் அவமானப்பட்டு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். அதனால் மன உடைவும் மனத்தளர்வும் ஏற்பட்டு அடியோடு மற்றவருக்கு உதவுகின்ற மனப்பான்மையை நீங்கள் கைவிட வேண்டும் என்ற எண்ணம் கூட உங்களுக்கு வரலாம். ஆகவே இன்றைய நாள் கொஞ்சம் சிக்கல்கள், சிரமங்கள் நிறைந்த நாளாக இருப்பதனால் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே, வரையறுக்கப்பட்ட அளவிலே நில்லுங்கள். தேடிச் சென்று சில உபத்திரங்களை நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள். அளவோடு சிந்தித்து அளவோடு செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தன்னிறைவு கண்ட நாளாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே பெரும் அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறாமல் போகலாம். அதிக மன உளைச்சலுக்குள்ளாகலாம். பொருளாதார பற்றாக்குறை ஏற்படலாம். உணவில் வெறுப்பு ஏற்படலாம். ஆகவே நிதானமாக சிந்தியுங்கள். அவைகளை எல்லாத்தையும் தூக்கி வீசுங்கள். நல்லதை சிந்தியுங்கள். நல்லதை செய்ய வேண்டும். ஓரளவுக்கு அடுத்தவரிடம் நீங்கள் செல்லாமல், அவர்களிடம் கையேந்தாமல் உங்களுடைய நிலையை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நன்னாளாக அமைந்திருக்கின்றது. அதை மனதில் கொண்டு அளவோடு நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக தன் நிறைவு உங்களுக்கு போதுமென்ற அளவுக்கு இன்றைய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். சோர்ந்து விடாமல் செயல்படுங்கள். தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு 7.5 சனியின் இறுதி பகுதியில் நடக்கின்றது. விரும்பத்தகாத செயல்களை செய்ய முற்படாதீர்கள். அடுத்தவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயற்திட்டத்தை நீங்கள் செய்யுங்கள். வேலை திட்டத்தில் நீங்கள் ஒழுங்காக தொழில் புரிந்து குடும்பத்தை மிக நிதானமாகவும் அன்பாகவும் அவர்களோடு நீங்கள் சந்தோஷமாகவும் இருந்து கொண்டு வரும் நிலையில் உள்ள நீங்கள் இன்றைய நாளிலே மிக நிதானமாக செயல்பட வேண்டும். மிக சிறப்பான ஒரு ராசிக்காரர் நீங்கள். சிறப்பாக சிந்தித்து செயல்படுத்துங்கள். உங்களுடைய முன்னேற்றம் அதிசயிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது உங்களுடைய எண்ணப்பாட்டை பொறுத்தே இருக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிக மனதுக்கு குளிர்ச்சியான சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆகவே சோர்ந்து விடாமல் நீங்கள் உங்களுடைய செயற்பாட்டை செய்யுங்கள். அடுத்தவருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இருக்கின்றது. நல்லதை செய்து நல்ல பெயர் கேட்டு பெருமையோடு வாழக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்திலே வரவேற்பு அதிகமாக இருக்கும். மனைவி மக்களுடைய அன்பு அதிகரித்து செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே நிதானமாக சிந்தியுங்கள். உங்களுடைய நிதான போக்கு மிக மிக சிறப்பான இடத்திலே உங்களை இட்டுச் செல்லும். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சமமான நாளாக இருக்கு. லாபமும் உண்டு, நஷ்டமும் உண்டு. அளவோடு உங்களுடைய பொருளாதாரம் வரையறுக்கப்பட்ட அளவிலே தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே திட்டங்களை அளவோடு திட்டமிடுங்கள். அது உங்களுடைய மனநிலையை உடைக்காது, பாதிக்காது, தளர்வு ஏற்படுத்தாது. நான் நினைத்தது நடக்கவில்லையே என்ற ஒரு பரிதவிப்பு, இதனால் உங்களுடைய மனமும் சோர்ந்து உடலும் சோர்ந்து மிக சோகமயமாக நீங்கள் காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களுடைய திட்டங்களை அளவோடு வச்சுக்கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கு போதும். மீனராசி அன்பர்களே, மிக நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே உங்களுடைய செயல் வடிவங்கள் பிறரால் போற்றப்படக்கூடியதாக இருக்கும்.
இதுவரை தடைபட்டு போயிருந்த கருமங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தொழிலிலே நீங்கள் முதன்மை வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த சந்தர்ப்பங்கள் உங்களை ஒரு சிறப்பான எல்லைக்கு இட்டுச் செல்லும். அந்த எல்லையை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது அதிகமான லாபத்தை நீங்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்றவர்களுடன் பகிர்ந்துண்ணல் அந்த வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அப்படியான குணாம்சம் உங்களுக்கு நிறைய உண்டு. நேர்மை, நிதானம் இது உங்களுடைய ஒரு லட்சணமாகும். ஆகவே இதனை மனதில் கொண்ட நீங்கள் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுரு செல்லச்சாமி சோதிடர். நன்றி, வணக்கம். இருக்கின்றோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய தினம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த அறிவியல் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்தியா நாட்டில் இன்றைய தினம் அறிவியல் நாளாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம், அந்த கோட்பாட்டினை கண்டுபிடித்திருந்த அந்த ஏன் வானம் நீல நிறமாக இருக்கிறது, இல்லை கடல் நீர் எப்படி நீல நிறமாக தோற்றமளிக்கிற அந்த கோட்பாட்டை கண்டுபிடித்த ராமன், அவருடைய ராமன் கொள்கை, அந்த கொள்கை திட்டத்திற்கு அமைவாகத்தான் அவர்கள் இன்றைய தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் இங்கே சிறப்பான விஷயமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய கண்டுபிடிப்புகள், ஒவ்வொரு வித்தியாசமான கண்டுபிடிப்புகளை நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் கண்டுபிடிப்பாளர்கள் அல்லது தத்துவவியலாளர்கள் அல்லது வான சாஸ்திரிகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஏராளமானவர்கள் எங்களுக்கு ஞாபகம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அரிஸ்டோட்டிலாக இருக்கலாம், இல்லை என்று சொல்லி சொன்னால் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவராக இருக்கலாம், தொலைபேசியை கண்டுபிடித்த கிரகம்பெல்லாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வானொலியை கண்டுபிடித்திருக்கக்கூடிய மார்க்கோனியாக இருக்கலாம். இப்படியாக பலதரப்பட்ட நபர்கள் பல்வேறு வகையாக எங்களுக்கு நிறைய விஷயங்களை கண்டுபிடித்து தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஐசாக் நியூட்டனாக இருக்கலாம், இல்லை நாங்கள் மின் சாதனங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், மின் ஒளியில் நாங்கள் இரவை பகலாய் மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய தோமஸ் அல்வா எடிசனாக இருக்கலாம், நாங்கள் விமானத்தின் மூலமாக பறக்கின்றோம், ரைட் சகோதரர்களாக இருக்கலாம், தொலைநோக்கியை கண்டுபிடித்திருக்கக்கூடிய கலிலியோ இருக்கலாம். இப்படியாக நிறைய அறிஞர்கள், நிறைய தத்துவவியலாளர்கள், நிறைய ஞானிகள், நிறைய வல்லுநர்கள் எங்களுக்கு நிறைய சாதகமான விஷயத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இப்பொழுது கிரகம்பெல் கண்டுபிடித்திருக்கக்கூடிய தொலைபேசி பாவனை தான் உலகின் முதன்மையான ஒரு கண்டுபிடிப்பினுடைய உச்சக்கட்டத்தை தொற்றிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் எல்லோருமே தொலைபேசி பாவனையில் இப்பொழுது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள், மூழ்கி இருக்கிறார்கள். குறிப்பாக எல்லோருடைய கைகளிலும் எல்லோருடைய சட்டை பைகளிலும் குறிப்பாக தொலைபேசிகள் இல்லாதவர்களே யாருமே இல்லை என்று சொல்லலாம். வானொலியையோ அல்லது தொலைக்காட்சியையோ கொண்டு போக முடியாது, மின்சாரத்தையோ கொண்டு போக முடியாது. ஆனால் அவையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, பலர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இருந்தாலும் தொலைபேசியை மட்டும் எங்களோட கொண்டு செல்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அதற்கெல்லாம் முழு முதல் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் கிரகம்பெல்லா தான் இருக்கின்றார். ஆகவே அவருடைய கண்டுபிடிப்பு தான் இப்பொழுது உச்சத்தை தொட்டிருக்கிறது, அல்லது கண்டுபிடிப்புகளில் அதிசிறந்த முக்கியத்துவமான முதன்மையான கண்டுபிடிப்பாக எல்லோராலும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஜெசோ, நிச்சயமாக அறிவியல் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது இல்லாத துறை கிடையாது, அல்லது அறிவியல் எந்தெந்த துறைகள்ல இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் இல்லை என்ற ஆன்சர் மட்டும்தான் இருக்க போகிறது. என்ன சொன்னால் இன்றைக்கு அறிவியல் எல்லா துறையிலையும் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரியாக தொடர்பாடல இருந்தாலும் சரி, போக்குவரத்துல இருந்தாலும் சரி, கல்வியில இருந்தாலும் சரி, மருத்துவ துறைகள்ல இருந்தாலும் சரி, ஊடகங்கள்ல இருந்தாலும் சரி, எல்லா விடயங்களையும் இன்றைக்கு அறிவியலினுடைய பங்களிப்பு அல்லது அறிவியலினுடைய முக்கியத்துவம் என்றது கட்டாயமாக ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. நாங்கள் காலையில எழும்புகிற பொழுது எல்லாம் அடிச்சு எழும்புகிறோம், அதிலே தொடங்குகிற அறிவியல். நாங்கள் மாலையிலே நித்திரைக்கு செல்லுகிற பொழுது எல்லாம் வச்சுட்டு படுக்கிற வரைக்கும் அறிவியலோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லினா கட்டாயமாக இந்த அறிவியலினுடைய தேவைப்பாடு அல்லது அறிவியலுக்கும் மனிதருக்கும் இருக்கக்கூடிய தேவைப்பாடு என்பது இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டுதான் செல்கிறது. இன்னொரு விஷயம் இந்த சந்தைப்படுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம், மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவார்கள். புதிதாக ஏதாவது பொருட்களை கண்டுபிடித்து பொருட்களை சந்தைக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சந்தைப்படுத்தல் வல்லுநர்கள், அது மாத்திரமில்லாமல் இந்த அறிவியலாளர்கள், இவர்கள் இருவருடைய
கூட்டு காரணமாகத்தான் இன்றைக்கு உலகிலேயே பல்வேறுபட்ட மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டுல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாருமே அதே நேரத்தில் இந்த அறிவியல் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அதாவது நாங்கள் ரேடியோ கேட்கறதா இருந்தாலும் சரி, டிவி பார்க்கறதா இருந்தாலும் சரி, இப்போ சமூக வலைதளங்களில் இந்த நியூஸ் பார்க்கறதா இருந்தாலும் சரி, இப்படியாக எல்லா விஷயங்களையும் இந்த அறிவியல் என்பது தொட்டுக்கொண்டுதான் செல்கிறது. அதே போலதான் இந்த அதாவது ஒரு நாணயத்தை எடுத்துக்கொண்டமாக இருந்த நாங்கள் சின்ன வயசுல எல்லாம் பேசுகிற பொழுது எல்லாம் தான் சொல்லி பேசியிருப்போம். அதாவது ஒரு நாணயத்துக்கு பூத்தலை என்று சொல்லி 2 பக்கம் இருக்கிறது மாதிரியாக ஒவ்வொரு விடயங்களையும் நன்மை தீமை என்று இருக்கிறது மாதிரியாக இந்த அறிவியலும் அதற்கு உட்பட்ட ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏராளமான எக்கச்சக்கமான நன்மையான விஷயங்கள் இருந்தாலும் கூட அதிலேயும் தீய பக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மனிதர்கள் தான் இதையெல்லாம் சரியாக பயன்படுத்த வேண்டிய, பகுத்து அறியக்கூடிய ஒரு அறிவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்திக் கொள்கிறோம். அறிவியலினுடைய மாற்றம் காரணமாக பல்வேறுபட்ட நன்மைகள் கொண்டு வரப்பட்டாலும் கூட, அல்லது அறிவியல் எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லினால் மனிதனுடைய வேலைகளை இலகுவாக்குவதற்கும் இயந்திரங்களை உள்வாங்குவதற்கும் அதன் மூலமாக எவ்வளவு தூரத்திற்கு மனிதனுடைய வாழ்க்கையை இலகுபடுத்திக் கொள்ளலாம் அல்லது அவனுடைய சுமையை குறைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக யோசித்தது மாத்திரம்தான் இந்த அறிவியலினுடைய தோற்றமாக இருந்தாலும் கூட, அது வருகிற பொழுது நன்மைக்காகவே கொண்டு வரப்பட்டாலும் கூட அது தீய விடயங்களுக்காகவும் இப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக. ஆகவே நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அதிலே நாங்கள் நன்மையான விஷயங்களை எடுத்துக்கொண்டு தீமையான விஷயங்கள் எல்லாம் விட்டுவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் காலத்தின் தேவையாகவும் அதுதான் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் தீய பாதைக்கு செல்வதை நண்பர்களோ அல்லது எங்களை பெற்றவர்களோ அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களோ விரும்ப மாட்டார்கள். ஆகவே அந்த அன்னப்பறவை என்கின்றது எப்பொழுதுமே பாலையும் நீரையும் கொடுத்தால் பாலை மட்டும்தான் உறிஞ்சு கொள்ளுமாம், நீரை விட்டு விடுவோம். அதே போலதான் நாங்களும் சில வேளைகளில் பாலை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நீரை விட்டுவிட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதிகமாக நன்மை இருக்கக்கூடிய விஷயங்கள் எது என்பதை அறிந்துதான் நாங்கள் அதனூடாக செயற்பட வேண்டும். குறிப்பாக அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களை எல்லாம் மிஞ்சும் அளவிற்கு இந்த காலத்தில் இன்னும் அதிநவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விமானம் ஆரம்பத்தில் ஒரு சிறிய ரக விமானம் கண்டுபிடித்திருந்தாலும் கூட இப்பொழுதெல்லாம் இன்னும் மெருகூட்டம் பெற்று அல்லது இன்னும் அதிகமாக மெருகூட்டி அவர்கள் புதிய புதிய வாகனங்கள், புதிய புதிய விமானங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் தொலைக்காட்சியை பற்றியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது அதற்கென்று ஒரு தனியான ஒரு இடம் தேவை. அதனை வைத்துக் கொள்வதற்கு அதனை தூக்கிச் செல்வது மிகவும் சுலபமான காரியம் அல்ல. 4-5 பேர் தான் அந்த தொலைக்காட்சி பெட்டியை தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்தில் வைப்பார்கள். அந்த இடம் அதிகமான இடம் பிடித்துக் கொள்ளும். அது மட்டுமல்ல, அந்த தொலைக்காட்சியினை பார்க்கின்ற பொழுது அது ஆரம்ப காலத்தில் கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியாகத்தான் தோற்றமளித்தது. ஆனால் தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், தொலைக்காட்சி மட்டும்தான். ஆனால் கண்டுபிடிப்பு தொலைக்காட்சியாக இருந்தாலும் கூட இப்பொழுது LED என்கின்ற ஒரு விஷயம் அங்கே புகுத்தப்பட்டிருக்கிறது. சிறிய அளவிலான இடத்தில் வைக்கலாம், இல்லை சிவரிலே நாங்கள் மாட்டிக்கொள்ளலாம். அது நிற வண்ணமயமான ஒரு தொலைக்காட்சியாக எங்களுக்கு காட்சி தருகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் புதிய புதிய படிமங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். புதிய முறைகளை அதற்குள் உட்புகுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரம்ப காலத்தில் நோக்கியா என்றால் அதற்கு பெயர் போனது இலங்கையில அதிகமானவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொலைபேசியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லோருடைய கைகளிலும் ஸ்மார்ட் போன்கள் எல்லாம் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு கம்பெனிகள், ஒவ்வொரு நிறுவனங்கள் தயாரிப்பில் வெளியாகி கொண்டிருக்கக்கூடியது. இவ்வளவு அதிகமானவர்கள் புகைப்படங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்து அந்த ஒரு தரத்திலான தொலைபேசிகளைத்தான் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது நாங்கள் கண்கூடாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா ஜெஸ்? நிச்சயமாக. இன்னொரு விஷயம், அதாவது இந்த கணனி அப்படின்ற ஒரு விடயம், அதுக்கு பெரிய ஒரு மண்டபம் கட்டி வச்சாங்க அந்த காலத்திலேன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கொண்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா அவ்வளவு தூரத்துக்கு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. பெரிய அளவிலே ஒரு பரமனிலே பெரிய அளவிலே இருந்த கணனிகள் இன்றைக்கு என்ன மாதிரியாக எல்லாம் சின்ன சின்ன ரகங்கள்ல இருக்கிறது, என்னென்ன வித்தியாசமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் சொன்னது போல, ஏற்கனவே சொன்னது போல, ஒரு பக்கம் இந்த இருந்தாலும் கூட இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவார்கள், சந்தைப்படுத்தல் தந்திரோபாயம். இந்த சந்தைப்படுத்தல் தந்திரோபாயம் ஒன்றாலே தான் இன்றைக்கு உலகம் இவ்வளவு வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நிறைய பேர் ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அறிவியல் என்பது என்ன சொல்றது, ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய இந்த உயிர் மாதிரியாக இருந்தாலும் கூட இந்த மூளை என்பது எதன்னு சொல்லினா மார்க்கெட்டிங்காக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப மூளைக்கு தான் தெரியும் எதை எந்த நேரம் கொடுக்கணும், எதை எப்படி கொடுக்கணும், எதை யாருக்கு கொடுக்கணும் என்றது தொடர்பாக எல்லாம் இந்த சந்தைப்படுத்தலுடைய உதவியின் மூலமாகத்தான் நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய இருக்கிறது. சாதாரணமாக ஒரு போக்குவரத்து அப்படின்னு
அப்படின்னு சொன்னால் இந்த இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும், அது சாதாரணமாக ஒரு கொழும்புக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நாங்கள் மாட்டு வண்டியில் போகிறோம்னு வைங்களேன். மாட்டு வண்டியில் போனோம்னா எத்தனை நாள் எடுக்கும். ஆனால் இன்றைக்கு ரயிலில் போகிறோம், இல்லைன்னு சொன்னால் பேருந்துகளில் போகிறோம், காரில் போகிறோம். அதையும் தாண்டி இன்றைக்கு வந்து விமானங்கள் மூலமாகவும் நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொன்னால் நேரத்தை எவ்வளவு தூரத்திற்கு சிக்கனப்படுத்தியிருக்கிறோம் அல்லது நேரத்தை எவ்வளவு தூரத்திற்கு மிச்சப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுதான் அறிவியலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதே போல இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ளோம், இந்த தொடர்பாடல் அப்படின்ற ஒரு விஷயம். தொடர்பாடல் நாங்கள் சின்ன வயசுல படிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா இந்த புறாக்கள் மூலமாக கடிதங்கள் பரிமாற்றிக் கொள்வதும், புகை விடுவதன் மூலமாக அல்லது நெருப்புகளை மூட்டி தகவல்களை பரிமாற்றிக் கொள்வதும், இப்படியாக ஒவ்வொரு விடயங்களுக்காகவும் நாங்கள் அதாவது இந்த தொடர்பாடலுடைய வளர்ச்சி படி அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது இப்படியெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம், இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய கையடக்க தொலைபேசிகள் மூலமாக உலகினுடைய எந்த மூலையில என்ன நடந்தாலும் எங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரியாக மாறி இருக்குன்னு சொன்னா இதுதான் அறிவியலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே போக்குவரத்து, தொடர்பாடல் இந்த ரெண்டும் எந்த ஒரு நாட்டிலே அதிகளவாக செல்வாக்கு செலுத்துகிறதோ அல்லது எந்த ஒரு நாட்டிலே அதிகளவான வளர்ச்சியை பெற்றுக் கொள்கிறதோ அந்த நாடு அபிவிருத்தியை நோக்கி செல்கிறது என்பதையும் பல ஆய்வுகளின் மூலமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக ஜசு. ஆகவே தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொள்ள காத்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி இருக்கின்றது, இன்றைய நாளில் அதனை தொடர்ந்து பேசலாம். ஆயிரத்து 1942 ஆண்டின் இதே நாளில் சுந்தா நீரிணையில் ஜப்பானிய கடற்படையினருடனான மோதலில் அமெரிக்காவின் யுத்த கப்பலான USS கேஸ்டன் மூழ்கடிக்கப்பட்டதில் 693 பேர் பலியாகினர். 1947 ஆண்டின் இதே நாளில் தாய்வானில் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக 10,000 தொடக்கம் 30,000 பேர் பலியாகினர். 1997 ஆண்டின் இதே நாளில் ஈரானில் ஏற்பட்ட பூகம்பத்தால் சுமார் 3,000 பேர் பலியாகினர். நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் லியோன் கூப்பர் 1930 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். ஈழத்து எழுத்தாளர் சிற்பி 1933 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். தமிழக மேண்டலின் இசைக்கலைஞர் உ. ஸ்ரீனிவாஸ் 1969 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் கமலா நேரு 1936 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். ஈழத்து எழுத்தாளர் செங்கை ஆழியான் 2016 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். தமிழ் திரைப்பட நடிகர் குமரிமுத்து 2016 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். சரி, இன்றைய நாளில் பகுதியினை பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் தடம் பதிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நிச்சயமாக எல்லோருக்குமே ஆசை இருக்கும், எங்களுக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்குமே இருக்கும். ஏனென்றால் இன்றைய நாளில் பகுதியில் எப்படியாவது இடம் பிடிக்கணும் என்றால் நாங்கள் சாதனை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதாவது இன்றைய தினம் பேசிக்கொண்டிருக்கின்றோம், நிறைய அறிவியலாளர்கள், நிறைய ஞானிகள், நிறைய வல்லுநர்கள் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாம் இன்றைய நாளில் பகுதிக்கு இடம் பிடித்ததுக்கு காரணம் அவர்களுடைய விடாமுயற்சி, ஒன்று தேடுதல், இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் செய்த ஏதோ ஒரு சாதனை அல்லது அவர்கள் செய்து காட்டிய ஒரு அவர்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு செயல்தான் இன்றைய நாளில் பகுதியில் கூட அவர்களை பேசுபொருளாக கொண்டு வந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஆகவே இன்றைய நாளிலே தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாளில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த அறிவியல் தொடர்பாக. இந்த உலகிலேயே நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலகப் பரப்பில் ஒவ்வொரு நாளும் மனிதன் அறிவியலோடு ஓடிக்கொண்டிருக்கின்றான், அறிவியலை நோக்கியே தேடிக்கொண்டிருக்கின்றான். அவனுடைய பயணங்கள் எல்லாம் அறிவியல் சம்பந்தமாகத்தான் இருக்கிறது. இந்த அறிவியலுக்கு சவால் விடுக்கும் வகையில் இப்பொழுது ஒரு பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த பெர்முடா முக்கோணங்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த புளோரிடா கடற்கரை சார்ந்து அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. இந்த இடத்தினால் போகக்கூடிய கப்பல்களாக இருக்கலாம், அல்லது அந்த இடத்திற்கு மேற்பரப்பில் பறந்து செல்லக்கூடிய விமானங்களாக இருக்கலாம், மறைந்து போகிறது, காணாமல் போகின்றது என்கின்ற ஒரு பெரிய சர்ச்சை இப்பொழுது ஆண்டு காலமாக தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. விஞ்ஞானிகள் கூட இன்னும் அதற்கான சிறந்த ஒரு தீர்வினை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஒரு மர்மமாக இருக்கிறது. இல்லை என்றால் அது இந்த இவர்களுடைய அந்த
விஞ்ஞான வாழ்க்கைக்கு அல்லது அவர்களுடைய ஆராய்ச்சி வாழ்க்கைக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது, ஒரு முட்டுக்கட்டாக இருக்கிறது. எல்லா வகையான கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்தவர்களுக்கு இந்த கப்பல் காணாமல் போவதும் விமானங்கள் காணாமல் போவதும் எதற்காக இவையெல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆண்டாண்டு காலம் ஒவ்வொரு விஞ்ஞானிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், வல்லுநர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆராய்ச்சியாளர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு தீர்வு காணப்பட முடியாத ஒரு விஷயமாக மர்மமான விஷயமாக இருப்பது என்ன என்று சொல்லி சொன்னால் இந்த பெர்முடா முக்கோணங்கள் தான். பெர்முடா முக்கோணங்கள் பற்றி பேசினாலே எல்லோருக்கும் ஒரு பயம், ஒரு அச்சம் மனதுக்குள்ளே தோற்றம் வரும். ஏன் என்று சொல்லி சொன்னால் அந்த இடத்தால் போகக்கூடிய பயணிகள் காணாமல் போயிருக்கிறார்கள். காணாமல் போனவர்களை தேடி போகக்கூடிய அந்த விமானங்களாக இருக்கலாம், கப்பல்களாக இருக்கலாம், அவையும் மாயமாக மறைந்திருக்கிறது. இதன் மூலமாக தகவல்கள் வந்து அங்கே கிடைக்கப்பெறுவது மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கிறது. ஆகவே காணாமல் போனவர்களை தேடி போனவர்களும் காணாமல் போனதால் காணாமல் போனவர்களுக்கு என்ன ஆயிற்று, என்ன நடந்தது, எப்படி அவர்கள் மாயமாக மறைந்தார்கள் என்பது தொடர்பாக பல ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகளில் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் சொல்லுகின்றார் அங்கே ஏலியன்ஸ்களுடைய நடமாட்டம் இருக்கும் என்று சொல்லி, ஒருவர் சொல்கின்றார் சில வேளைகளில் இயந்திர கோளாறுகள் இருக்கும் என்று சொல்லி, சில பேர் சொல்கின்றார்கள் அங்கே இருக்கின்ற பொழுது அந்த இடத்தில் மட்டும் சமீட்சைகள் இல்லாமல் போகலாம். ஆகவே அவர்களுடைய தொடர்பாடல் நிலை அங்கே அறுக்கப்படுவதால், துண்டிக்கப்படுவதால் அவர்கள் வந்து வேறு இடங்களுக்கு மாயமாக போவதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி மாயமாக போனாலும் விமானங்களோ கப்பல்களோ உடைந்தால் அவையெல்லாம் வந்து கரை ஒதுங்குவது வழமையாக இருக்கிறது. ஆனால் இந்த பெர்முடா முக்கோணத்தில் மட்டும் காணாமல் போன விமானங்களோ அல்லது காணாமல் போன 50க்கும் மேற்பட்ட கப்பல்களோ இதுவரை கரை ஒதுங்கவில்லை என்பது விஞ்ஞானிகளுக்கும் அதே போல வந்து ஆராய்ச்சியாளர்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வந்து மிக பலத்த ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே தீர்வு காணப்பட முடியாத ஒரு விஷயமாக இதுவும் இந்த தேடுதல் இல்லை என்று சொல்லி சொன்னால் இப்படியான ஒரு புதுமை நிறைந்த உலகில் ஒரு பேசுகின்ற எல்லோராலுமே ஒரு கேள்விக்குரிய மனதிற்குள்ளே எடுத்து போடுகின்ற ஒரு விஷயமாகத்தான் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அறிவியலோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் இந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது அறிவியலுக்கு அப்பாலும் பல சக்திகள் இந்த உலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது, ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த பெர்முடா முக்கோணம் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஜெசு, நிச்சயமாக இந்த அறிவியல் பற்றி பேசுகிற பொழுதுதான் இன்னொரு சிந்தனை எங்களுக்கு வருகிறது. இந்த ஆன்மீகத்தை அறிவியல் மிஞ்சிவிட முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்பொழுது எல்லோருமே சொல்லுவார்கள் இந்த அறிவியல் மூலமாக நாங்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து முடியும், ஆகவே இயற்கையை வெல்ல முடியும் என்ற மாதிரியாக எல்லாம் பல்வேறுபட்ட நபர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இயற்கையை யாராலையும் வெல்ல முடியாது என்கின்ற ஒரு யதார்த்தபூர்வமான உண்மையை நாங்கள் ஒவ்வொருவருமே புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இந்த அறிவியல் அப்படின்னு சொல்லி பேசுகிற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு தூரத்திற்கு இலகுபடுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் சிம்பிளா யோசிச்சுக் கொள்ளலாம். அறிவியல் எப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னது போல போக்குவரத்து தொடர்பாடலாக இருந்தாலும் கூட எங்களுடைய சந்ததியாக நாங்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் பேணி பாதுகாத்து வைத்தோமோ அதை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த அறிவியல் என்பது மிக முக்கியமான ஒரு காவு பொருளாக அல்லது காவி கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தளமாக இன்றைக்கு மாறி இருக்குன்னு சொன்னால் இது எங்களுடைய இனம் சார்ந்தும் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு வந்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சாதாரணமாக ஒரு திருக்குறளாக இருக்கலாம், அல்லது ஒரு கம்பராமாயணமாக இருக்கலாம், மகாபாரதமாக இருக்கலாம், அல்லது இப்படியான புராண இதிகாச நூட்களை எல்லாம் நாங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் ஏட்டில் வச்சிருந்தோம். ஏட்டில் வச்சிருக்கிற ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது ஏடு பழுதா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் செல் அரிப்பது, அதாவது கரையான் அரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இப்படி இருந்து நாங்கள் புத்தக வடிவுக்கு அதை வந்து ஒரு அச்சிடக்கூடிய ஒரு வழிவகைக்கு கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா இதுல அச்சில வச்சிருந்தா மட்டும் போதாது, அது கொஞ்ச காலகட்டங்கள் அழிஞ்சு போயிடும். அதனால நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா இடத்திறனியல் மூலமாக கணனிமயப்படுத்தி அதனை வந்து இன்றைக்கு இயந்திரங்கள் மூலமாக கையடக்க தொலைபேசிகளில் வாசிப்பதோ இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய கணனிகளில் வாசிப்பதோ இப்படியான ஒரு திட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை தாண்டி மூன்றாவதாக இன்னொரு விஷயத்தையும் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் இதை ஒளிவடிவமாகவும் நாங்கள் பார்க்கவும் கேட்கவும் கூடியதாக செய்திருக்கிறது என்று சொன்னால் இதுவும் அறிவியல் மூலமாக எங்களுடைய இனத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் அதே நேரத்திலே இதன் மூலமாக நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய என்னன்னு சொன்னால் எங்களுடைய தலைமுறை எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லது எங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் எங்களுடைய பண்பாட்டு விழுமிய அம்சங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதற்கும் அறிவியல் ஒரு அடித்தளமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் இதன் மூலமாக
மூலமாக நாங்கள் சொல்லி நிச்சயமாக ஜெஸ் அந்த கற்றல் என்கின்ற பொழுது இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டும். தற்காலத்தை பொறுத்தவரையில் கொரோனா நெருக்கடி, கொரோனா சூழ்நிலை காரணமாக பாடசாலைகளுக்கோ தனியார் வகுப்புகளுக்கோ பல்கலைக்கழகங்களுக்கோ சென்று படிக்க முடியாத நிலை. முன்பெல்லாம் ஆசிரியர்கள் கரும்பலகைகளில் சோக்கையை கொண்டு, அதாவது வெண்கட்டியை கொண்டுதான் எழுதி எங்களுக்கு படிப்பார்கள், ஏடுகளிலும் படிப்பார்கள், புத்தகங்களிலும் படிப்பார்கள். ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி ஜூம் என்று சொல்லக்கூடிய காணொளி வாயிலாக காணொளி வகுப்புகள் எல்லாம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இருந்து படிக்கக்கூடிய வகையில வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஜூம் போகிற பொழுது அதுல இருக்கக்கூடிய பகுதிகள், அதுல இருக்கக்கூடிய ஜோக்ஸ் இருந்து அது வித்தியாசமான ஒரு ஜோக்கா இருக்கும். அவர்கள் என்னென்ன ஆடை அணிந்திருக்கிறார்கள், என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்காங்க, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன மாதிரியான சத்தம் போடுறாங்க, இப்படியான பல்வேறுபட்ட சிக்கல்கள் இது ஒரு புறம் இருந்தாலும் நீங்க பேசுங்க, இந்த ஜூம் பற்றி பேசுங்க. அதாவது வந்து இப்படியான வகுப்புகள் வந்து இடம்பெறுகின்ற பொழுது எந்த மூலைகளிலும் எந்த முடுக்குகளிலும் இருந்து அவர்கள் வந்து படித்துக் கொள்ளலாம். அதாவது சாதாரணமாக ஒரு இடத்துல வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய இடங்கள்ல இருந்து அவர்கள் பேருந்துகளிலோ அல்லது மிதிவண்டிகளிலோ நடைபயணமாகவோ மேற்கொண்டுதான் வந்து கஷ்டப்பட்டு தான் படிப்பார்கள். அதிலும் ஆசிரியர்களுக்கும் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும், பிள்ளைகளுக்கும் அலைச்சலாக இருக்கும். நிறைய ஒவ்வொரு பிரதேசங்கள்ல இருந்து வந்து படிக்கிறேன்டா கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஒன்று வந்து வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், ஒன்று வந்து போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கலாம், ஒன்று வந்து காலநிலை பிரச்சனையாக இருக்கலாம். இப்படியாக நிறைய பிரச்சனைகள் அவர்களுடைய அந்த கற்றலுக்கு வந்து இடையூறாக இருக்கும். இருந்தாலும் இந்த வீடுகளிலேயே இருந்து படிக்கக்கூடிய வசதிகளை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் எங்களிடம் தொலைபேசி இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் தொலைபேசி 1க்கு 3, 4, 5 என்று சொல்லி வீடுகளுக்குள்ளே தேங்கி கிடக்கிறது. இப்படியாக தேங்கி கிடக்கின்ற பொழுது நாங்கள் படிக்க இயலாது, எங்களுக்கு வசதி இல்லை என்று சொல்லி யாராலும் சொல்லிவிட முடியாது. ஆகவே இப்படியான தொழில்நுட்ப வளர்ச்சியினூடாக அல்லது இப்படியான அறிவியல் விருத்திகளினூடாக நாங்கள் இப்படியாக கற்றல் முறைமைகள் இ கற்றல் என்று சொல்லுவோம், இ லேர்னிங், இப்படியாக நாங்கள் கற்கின்ற வசதிகளை வந்து எங்களுக்கு இந்த தொழில்நுட்பங்களோ அல்லது இப்படியான புதிய கண்டுபிடிப்புகளோ கண்டுபிடித்து தந்திருக்கிறது என்றால் நாங்கள் வந்து பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக இதே போல இந்த கல்வியில் எவ்வளவு தூரத்துக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் ஆகிறது அறிவியல் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது கட்டாயமாக எல்லோருக்குமே தேவையான இன்னொரு விஷயம் இந்த மருத்துவத்திலே எவ்வாறு இந்த அறிவியலுடைய தொழில்நுட்பம் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுகிற பொழுது முகப்புத்தகத்தில் அண்மையில பார்த்த ஒரு விஷயம், சாதாரணமாக நகைச்சுவையாகத்தான் போடப்பட்ட ஒரு விஷயம், ஆனால் அதுல இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது அது வந்து காசிக்கு போனால் பிள்ளை என்ற காலம் போய் இன்றைக்கு ஊசியை போட்டால் பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அது வந்து சாதாரணமாக சிம்பிளான ஒரு வசனம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் பாருங்க. முன்னைய காலகட்டங்களெல்லாம் நாங்க பிள்ளை வர வேண்டும் என்று சொல்லி காசிக்கு சென்று அங்க போய் அதுல இருக்கக்கூடிய வழிபாடுகள் மேற்கொள்ளுதலாக இருந்தாலும் சரி அல்லது தொட்டிலை கொண்டு போய் கட்டுதலாக இருந்தாலும் சரி, இப்படியான பல்வேறுபட்ட நேர்த்தி கடன்களை முடிப்பதற்காக நாங்கள் காசி என்கிற ஊருக்கு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்வது வழமை. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அப்படி பிள்ளை இல்லாத ஒரு குறையை சிம்பிளாக மருத்துவங்கள் தீர்த்து விடுகிறது அப்படின்னு சொன்னால் இது வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. என்னதான் வரம் இருந்தாலும், அதாவது என்னதான் சொத்து பத்துக்கள் இருந்தாலும் தனக்கென்று சொல்லி ஒரு குழந்தை, தனக்கென்று சொல்லி ஒரு பிள்ளை, தனக்கு பின்னாலே வரக்கூடிய வாரிசு அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது அந்த ஒரு வாரிசு இல்லாதவர்கள் நிறைய பேர் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆகவே அப்படியான ஒரு வாரிசுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு மருத்துவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தீர்க்க முடியாத பல்வேறுபட்ட நோய்களுக்கு எல்லாம் இன்றைக்கு தீர்வுகளை கொண்டு வந்திருக்கிறது இந்த மருத்துவம் அப்படின்னு சொன்னால். இந்த மருத்துவத்திற்கும் எது காரணமாக அமைகிறது என்று சொன்னால் அல்லது இந்த மருத்துவத்தினுடைய முதுகெலும்பாக எது காணப்படுகிறது என்று சொன்னால் கட்டாயமாக அறிவியலுடைய பின்னணியிலே தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு விடயங்களையும் ஏதோ ஒரு அறிவியல் சிந்தனைகளோடு ஏதோ ஒரு விதமான எண்ணப்பாட்டுகளோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட நகைச்சுவையாக இன்னொரு விஷயத்தை நான் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்த ஒரு விஷயம் தான். அப்படின்னு சொன்னா சாதாரணமாக தை மாசத்துல பொங்கல் வரும், அது வந்து தைப்பொங்கல் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஆனால் இப்பொழுதெல்லாம் தைப்பொங்கல் ஸ்கை பொங்கலாக மாறி இருக்கிறது அப்படின்னு வந்து சொன்னால் அதற்கான காரணம் என்ன சொன்னால் பொங்கல் வைக்கிறது எப்படி என்று சொல்லி நாங்கள் சிம்பிளா யூடியூப்ல பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்கைப் மூலமாக அல்லது ஏனைய ஒரு வீடியோ கால் மூலமாக அம்மா இங்க இருந்தா ஃபாரின்ல பிள்ளைகள் இருந்தா அவர்கள் அப்படியான ஒரு பொங்கலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்ன ஒரு விஷயத்தையும் நாங்கள் சாதாரணமாக இந்த காணொளி வாயிலாகவும் அல்லது எழுத்துக்கள் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம் அல்லது எழுத்துக்கள் மூலமாக வாசி தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் இன்றைக்கு தேடுதல் பொறிமுறைகள் எங்களுடைய கைவசம் நிறையவே கிடைத்திருக்கிறது அப்படின்றது வந்து மிக முக்கியமாக நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அறிவியலுடைய வெற்றிகள் மூலமாக இந்த மனித சமுதாயம் என்னென்னத்தையெல்லாம் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம். நிச்சயமாக அப்படி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இன்னும் ஒரு விஷயத்தையும் நாங்கள் மறக்கக்கூடாது. இப்பொழுதெல்லாம் உடனடி உணவுகள் தயாரித்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயந்திரமயமாக்கப்பட்ட வாழ்க்கையில் மனிதனும் இயந்திரங்களோடு சேர்ந்து இயந்திரங்களாகவே மாறி தங்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு நகர்த்தி கொண்டிருக்கிறோம். முன்பெல்லாம்
அப்பா வேலைக்கு போனா அம்மா வந்து வீட்டுல இருப்பா, பிள்ளைகளுக்கு சமைச்சு சாப்பாடு தன்னுடைய கையாலேயே சமைச்சு கொடுக்கிற பொழுது அதுல ஒரு தனிச்சுவை இருக்கு. ஆனால் இப்பொழுது வீட்டிலே இருக்கக்கூடிய கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போனாதான் அந்த குடும்பத்தை கொண்டு நடத்தலாம் என்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக கணவனோ மனைவியோ பிள்ளைகளை பார்ப்பதற்கு ஒரு வேலைக்காரனை அமர்த்துகின்றார். தங்களுடைய வருமானத்தில் இருந்து வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கிற அளவுக்கு இப்பொழுது வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது இந்த இயந்திர யுகத்தில் அல்லது கலியுகத்தில் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே இந்த தாயும் தகப்பனும் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போகின்ற பொழுது வீட்டிலே வந்து உடனடி தயாரிப்புகள் இல்லை என்று சொல்லி சொன்னால், முன்பெல்லாம் அம்மியில் அரைப்பார்கள், உலக்கை உரல் கொண்டு சம்பல் எல்லாம் இடிப்பார்கள். அதே போல வந்து அவர்கள் சமைப்பதும் விறகு அடுப்பில் தான் சமைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் அது மாறி நவீனமயமாக்கலுக்குள் நாங்கள் சமையலையும் உட்புகுத்தி இருக்கிறோம் என்பதுதான் கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம். இப்படியான உணவுகளை நாங்கள் சாப்பிடுகின்ற பொழுது எங்களுடைய உடல் வந்து எப்பொழுதுமே வந்து உற்சாகமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்ப முடியாது. ஏனென்றால் உடலிலே வந்து அதிகமான வருத்தங்கள் அல்லது அதிகமான நோய்கள் உருவாகுவதற்கு காரணம் இந்த உடனடி உணவுகளாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் கைப்பட சமைப்பதை தவிர்த்து நாங்கள் இயந்திரங்கள் வழிகொண்டு நாங்கள் சமைத்து சாப்பிடுகின்ற பொழுது அங்கே இயந்திரங்கள் தரக்கூடிய தீமையான விஷயங்கள் என்னவென்றால், எங்களுக்கு உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய்களைத்தான் அங்கே கொண்டு வந்து சேர்கிறது அல்லது கொண்டு வந்து தருகிறது என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே சின்ன வயசிலேயே வந்து நாங்கள் நீரிழிவு நோய்க்கோ அல்லது புற்றுநோய்க்கோ அல்லது இன்னும் சொல்லக்கூடிய பல மாறாத நோய்களுக்கோ தொற்றா நோய்களுக்கு வந்து நாங்கள் உடந்தையாகின்றோம் அல்லது அதற்குள் நாங்கள் மாட்டிக்கொள்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், அதற்கெல்லாம் காரணம் இந்த நவீன கண்டுபிடிப்புகளின் மூலமாக சமையலுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய புதிய புதிய வழிமுறைகளைத்தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுதெல்லாம் சாதாரணமாக 50 நிமிடங்களில் முடிந்துவிடக்கூடிய சமையல் எல்லாம் 5 நிமிடங்களிலே முடிந்துவிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் 50 வயதையும் கடந்து வாழக்கூடிய வயதுகளில் 5 வயதிலேயும் அடைந்து போகக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். மனிதன் மரணிப்பதற்கும் மனிதன் தன்னைத்தானே இழப்பதற்கும் காரணம் அவனாகத்தான் இருக்கின்றான் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்றால் நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதைத்தான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஜசோ சொன்னது போல இந்த விஞ்ஞானத்துறை அல்லது தொழில்நுட்பத்துறை வந்து எப்படி இந்த வைத்திய துறைக்கு பயன்படுகிறது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள், உடலில் இருக்கக்கூடிய நோய் நிலைமைகள் என்ன என்று சொல்லி ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மூலிகையை தந்து எங்களுக்கு வந்து சுகமாக்கி விடுவார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லைன்றால் அவர்கள் தரக்கூடிய இயற்கை மூலிகளாக இருக்கலாம். எங்களுடைய நோய்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக அமைந்து விடுகிறது. ஆனால் காலாகாலம் அது சென்று 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 நாங்கள் இப்பொழுதெல்லாம் இலத்திரனியல் சாதனங்களின் மூலமாக எங்களுடைய உடலில் எப்படியான நோய்கள், எவ்வாறான நோய்கள் இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு இப்பொழுது MRI ஸ்கேனராக இருக்கலாம், CT ஸ்கேனராக இருக்கலாம், எக்ஸ்ரே கதிர்களை கொண்டு பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களை கொண்டு எங்களுடைய எலும்பு முறிவுகளாக இருக்கலாம், உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ஒவ்வொரு நோய் நிலைமைகளையும் வந்து இலகுவில் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இப்பொழுது மருத்துவத்துறையில் இந்த விஞ்ஞானம் அதிக அளவு பயன்பாட்டில் இருக்கிறது என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அல்லது இன்னும் சொல்ல போனால் இந்த விண்வெளி வீரர்கள் பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அண்மையில் கூட செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு பெண் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். அந்த பெண்ணானவள் காலடி எடுத்து வைத்து அது மட்டுமல்ல அங்கே மனிதர்கள் வாழலாமா இல்லையா என்று சொல்லி ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார். பெண்கள் தொடர்பாகவும் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். ஏனென்றால் ஏற்கனவே விண்வெளி வீராங்கனை கல்பனா சவுலாவை நாங்கள் இழந்து விட்டோம். அது மட்டுமல்ல அத்தனை ஆண்களுக்கு மத்தியிலும் ஒரு பெண் வீரராக அவர் சென்று வந்திருக்கின்றார். சென்று வருகின்ற பொழுதுதான் அந்த விண்கலம் வெடித்து அவர் சிதறி போய் மரணித்திருக்கிறார் என்பதும் நாங்கள் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே இந்த அறிவியல் துறையிலும் இந்த விஞ்ஞான துறையிலும் மருத்துவ துறையிலும் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், ஆண்களுக்கு சரிசமமாக பெண்களையும் நாங்கள் இந்த வேளைகளில் ஞாபகப்படுத்த வேண்டும். ஆகவே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரிசம பங்கு இருக்கின்றது இந்த அறிவியல் துறை வளர்ச்சிக்கு. ஆகவே வெறுமனே நாங்கள் ஆண்களை மட்டுமே சொல்லிவிடக் கூடாது. பெண்களுக்கும் இப்படியான திறமைகள் இருக்கிறது, அசாத்திய திறமைகள் இருக்கிறது. அவர்களுக்கும் களம் கொடுத்தால் எதிர்காலத்தில் இன்னும் புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் எங்களுக்கு உருவாகி நாங்களும் சிறந்த மனிதர்களாக அல்லது அந்த கண்டுபிடிப்புகளை நூடு எங்களையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக வாழ முடியும் என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. நிச்சயமாக. ஆகவே இந்த அறிவியல் தொடர்பாக நிறைய சிந்தனைகளை நாங்கள் சொல்லிக் கொண்டாலும் கூட இது என்ன சொல்றது, இந்த நேரான பக்கம் அல்லது பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அறிவியலுடைய அட்வான்டேஜஸ் பற்றி நாங்கள் நிறைய விதமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால்
ஆனால் இன்னொரு பக்கமாக இந்த அறிவியலுடைய தீய பக்கம் அல்லது அறிவியல் என்னென்ன மாதிரியாக எல்லாம் தீய விடயங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது அதுவும் வந்து சமூகத்திற்கு ஒரு அபரிமிதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியாக அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியாக காணப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆகவே அறிவியலுடைய தீய பக்கங்கள் என்ன என்பது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னதாக நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு குரலும் அதற்கேற்ற மாதிரியான ஒரு விளக்க கதையோடும் வரக்கூடிய கே.வி. குணசேகரம் ஐயாவை அடுத்த பகுதியினூடாக சந்திக்க போகின்றோம். ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின். ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு அன்பான கால வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 49ஆம் அதிகாரமான காலத்தை அறிதல் என்ற அதிகாரத்தின் 4வது குரலுக்கு உதையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த உடை என்ன சொல்கின்றது என்றால், ஒருவன் ஒரு செயலை தொடங்கும் போது காலத்தை அறிய வேண்டும். அடுத்தது அந்த செயலுக்கு அந்த இடம் பொருத்தமான இடமா என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ செயலும் இடமும் முக்கியம், காலமும் முக்கியம் என்று வள்ளுவர் சொல்லுவார். அப்போ இப்போ எங்களுக்கு இது தெரியாது. நான் ஒரு விவசாயி, சமயங்கள் தமிழ்கள் ஏதாவது நான் சொல்லுவேன். பொன்னுத்திரி அறிவரை கணிதம் சம்பந்தமாக நீ எது கேட்டாலும் சொல்லுவார். ஆனால் தொழிற்சாலை சம்பந்தமாக எங்களுக்கு தெரியாது. இந்த நீ தொழிற்சாலை அமைந்த இடம் பொருத்தமான இடமா? ஏனென்று சொன்னால் இடம் பொருத்தம் இல்லாவிட்டால் காலத்தாலே ஒன்றும் செய்யலாம். இப்போ 4 சில்லு சக்கரத்தை உடைய ஒரு வாகனத்துக்கு 3 சில்லுகள் நன்றாக இருந்து 1 சரியில்லாமல் இருந்தாலும் அது ஓடாது. அப்போ இந்த காலம் சரி, கருவிகள் சரி, இடமும் சரியாக இருக்க வேண்டும். 3வது இடம். அப்போ வள்ளுவர் சொல்வதை தான் நான் உனக்கு சொல்கிறேன். இடமும் சரியாக இருந்தால் தான் உன்னுடைய தொழில் வெற்றி பெறும். உலகத்தை வேண்டும், உலகம் முழுவதையும் ஆள வேண்டும் என்று நீ நினைத்தாலும் காலமும் இடமும் கருவிகளும் அமைந்தால் வெல்லலாம் என்று சொல்லப்படுகிறது. காலத்தை மிக 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 முக்கியமானது என்று வள்ளுவர் சொல்கிறார். அதோடு எங்களை சமயத்தவர்களும் காலத்தை நம்புகிறார்கள். சமயத்தவர்கள் காலத்தை நம்புகிற விடயம் வேறு, இந்த வள்ளுவர் காலத்தை பற்றி சொல்கிற விடயம் வேறு. சமயம் என்ன சொல்லுங்கார், அது இது நவகிரகங்கள நிலையை பற்றி தான் சொல்லுது. காலம் மாறுதல் என்றால் பட்டமத்தில் சனி இருந்தால், 12ல் குரு இருந்தால், அப்படி அந்த பிரச்சனைக்குரிய இடங்களில் கிரகங்கள் இருந்தால் அந்த தொழில் சரி வராதுன்னு சொல்லுது. அவர்கள் மேற்கொள்கிற தொழில் சரி வராதுன்னு சொல்லுது. ஆனால் வள்ளுவர் அப்படி சொல்லல. ஒரு தொழில் செய்வதற்கு முறையான கருவி வேணும். அதை போல் காலம் சரி வர வேணும் என்றால் இடமும் சரி நல்லா இருக்கணும். பொருத்தமான இடமாக இருந்தால் தான் அந்த இடம் சரியாக வரும். அப்போ எங்களோட பூவால சிங்கம் என்ற ஒரு வர்த்தகன் பெரிய வர்த்தக போட்டி காரணமாக அவன் எங்கள்ட பட்டணத்தின் உள்ள நடுப்பகுதியில் நல்ல இடத்துல கடையை உண்ட பெரிய வியாபார நிலையம் உண்ட திறந்திருந்தான். ஏராளமான வியாபாரம் நடுவே இருந்தபடினாலே எல்லாரும் வியாபாரம் செய்தார்கள். அதனால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டவுடனே அவன் நினைச்சான், எனக்காகத்தான் இந்த இதெல்லாம் நடக்குது, இந்த திறமையால் நடக்குது, இந்த வல்லமையால் நடக்குதுன்ற நினைத்து போட்டு அந்த கடையை கொண்டு என்ன செய்தான்டா, தனது வர்த்தக நிலையத்தை கொண்டு தூரத்தில் வைத்தான். ஆட்கள் எல்லாம் மக்கள் குறைவாக இருக்கின்ற இடத்துல வைத்த பொழுது ஒரு தரம் போகவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த இடம் போக்குவரத்துக்குரியதாக இருக்க வேணும், சென நடமாட்டம் உள்ளதாக இருக்க வேணும், சென நெருக்கடி உள்ளதாக இருக்க வேணும். அப்படி பல இது இருக்குது. இவையெல்லாம் இல்லாமல் இருந்தால் என்றால் உனக்கு தொழிலாளர் தேவை என்றால் கொஞ்சம் செனம் தேவை. அப்போ சுற்றி வர கொஞ்சம் செனத்தொகை இருந்தால் தான், மக்கள் தொகை இருந்தால் தான் உனக்கு தொழிலாளர் வருவார். எனவே இடம் மிக முக்கியமானது என்றார் கதிரேசன். மீண்டும் சந்திப்போம்.
குரல் சொல்லும் கதை பகுதியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கிறோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சமூக பணிகளிலே கேபிட்டல் FM அது மாத்திரமில்லாமல் கேபிட்டல் தொலைக்காட்சி செய்து கொண்டிருப்பதை தேவையாக இருக்கிறது அல்லது காலத்தினுடைய தேவை அறிந்து இந்த மாதிரியான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த கொரோனா விழிப்புணர்வு தொடர்பான பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது கேபிட்டல் FM மற்றும் கேபிட்டல் தொலைக்காட்சி குழுவினர். அந்த வகையிலே இன்றைய தினம் காலை வேளையிலே செங்கலடி பகுதி, அதாவது கிழக்கு மாகாணத்தினுடைய செங்கலடி பகுதி, அதே போல மாலை வேளையிலே ஏறாவூர் பகுதிக்கு எங்களுடைய குழுவினர் உங்களை சந்திப்பதற்காக வருகின்றார்கள். ஆகவே கொரோனா தொற்று தொடர்பான இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அது மாத்திரமில்லாமல் பாதுகாப்பாக எவ்வாறு நாங்கள் இருந்து கொள்ளலாம், கொரோனாவிலிருந்து எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே தப்பித்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகள் உங்களுக்காக சொல்வதற்காக வருகிறார்கள். அது மாத்திரமில்லாமல் முகக்கவசம், அதே போல ஸ்கேன் சானிடைசர், இப்படியான பல்வேறுபட்ட விஷயங்களையும் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைய தினம் காலை வேளையிலே செங்கலடி பகுதி, மாலை வேளையிலே ஏறாவூர் பகுதியை வந்தடைய இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அங்கு செல்லுகிற பொழுது நிச்சயமாக அவதானத்தோடு செல்லுங்கள். கூட்டமாக இருந்தாலும் கூட உங்களுடைய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அங்கு செல்லுகிற பொழுது கட்டாயமாக என்னதான் இப்படியான சிக்கல் இருந்தாலும் நீங்கள் அங்கு செல்லுகிற பொழுது நிச்சயமாக அங்கு உங்களுக்கு தேவையான அத்தனை அறிவுறுத்தல்களையும் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஆகவே அனுசரணையாளர்களுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக ஜெசோ, நாடு முழுவதும் 94 மற்றும் 103.1 ஆகிய அலைவரிசைகளினூடாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சொந்தங்கள், இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் எல்லோருமே வந்து இந்த முறை கிழக்கு மாகாணத்தில் வந்து நாங்கள் சந்தித்து உங்களுக்கான சுகாதார நடைமுறைகள் அல்லது அது தொடர்பான ஆலோசனைகள், முகக்கவசங்களாக இருக்கலாம், தொற்று நீக்கல் திரவங்களாக இருக்கலாம், இப்படியான நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றும் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சிகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அறிவியல் தொடர்பாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அறிவியல் இன்றைக்கு உச்சத்தை தொட்டிருக்கிறது. அதனுடைய சாதகமான நன்மைகள், சாதகமான பக்கங்களும் இருக்கிறது, பாதகமான பக்கங்களும் இருக்கிறது. அதில் சாதகமான பக்கங்கள் இருந்தாலும் கூட 50% எப்பொழுதுமே பாதகமான பக்கங்கள் எங்களுக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். அதில் குறிப்பாக நாங்கள் சொல்ல போனால் ஒவ்வொரு விஷயம், அதாவது தொலைபேசியை எடுத்துக்கொண்டால் தொலைபேசியில் இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள் என்ன, தீமையான விஷயங்கள் என்ன என்று எல்லோருக்குமே தெரியும். இந்த தீமையான விஷயங்களுக்குள் நாங்கள் போகின்றோம் என்று சொல்லி சொன்னால் குறிப்பாக நாங்கள் எங்களுடைய நேரங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். தொலைபேசிகளுக்குள்ளே எப்பொழுதும் மூழ்கி கொண்டிருப்பதால் எங்களுடைய மிகுதி நேரத்தை வந்து நாங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம், இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் உண்மையான ஒரு விஷயம். நேரத்தை மட்டுமல்ல, உறவுகளை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். வீட்டிலே வந்து அம்மா, அப்பா, சகோதரர், உறவுகள், நண்பர்களோடு நாங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள், பேசுவதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் குறைத்துக் கொள்கின்றோம். உறவு நிலையை வந்து நாங்கள் முறித்துக் கொள்கிறோம் என்பது இதனூடாக புலப்படுகிற ஒரு உண்மையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் முக்கியமான சில விடயங்களில் ஈடுபடுவதை, கவனத்தை நாங்கள் குறைத்துவிட்டு இந்த தொலைபேசிகளுக்குள்ளே அதிக கவனம் செலுத்துவதால் வந்து எங்களுடைய வேலைகளோ அல்லது நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களோ அல்லது நாங்கள் திட்டமிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அங்கே வந்து நிறைவேறாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த தொலைபேசி பாவனை வந்து எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நிறைய தொடர்புகள், தேவையற்ற தொடர்புகளையும் வந்து இந்த தொலைபேசிகள் வந்து இறுதியில் நாங்கள் நீதிமன்றங்களுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு இந்த தொலைபேசிகள், ஒரு குறுகிய ஒரு கைகளுக்குள்ளே அடங்கக்கூடிய தொலைபேசிகள் நாங்கள் 4 பேருக்கு முன்னால் கையை கட்டிக்கொண்டு நிற்கக்கூடிய அளவுக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கிறது என்பதுதான் இங்கே இதற்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தொலைபேசி ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த தொலைக்காட்சிகளை பார்க்கின்ற பொழுது முன்பெல்லாம் ஊர் கூடி பேசும் நிலா முற்றத்தில் நிலாச்சோறு சாப்பிடுவார்கள். ஆனால் இப்பொழுது நிலாக்களை பார்க்க முடியாதவர்கள் அல்லது எப்போது அமாவாசை, எப்போது பௌர்ணமி என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. ஒரு காலத்தில் ஜெசோ நாங்கள் பார்த்தோம், பௌர்ணமியை ரசிப்பதற்கென்றே ஒரு கூட்டம் இருந்தது, நிலா முற்றத்திலே வந்து கதை பேசுவதற்கென்றே ஒரு கூட்டம் இருந்தது. நாங்கள் படிக்கின்ற காலத்தில் நிலாமுற்றம் என்கின்ற ஒரு தலைப்பில் தமிழ் பாடம் இருந்தது. அந்த கதையை பார்க்கின்ற பொழுது, அந்த கதையை வாசிக்கின்ற பொழுது ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், நாங்கள் உறவுகளோடு எப்படி இருக்க வேண்டும், நண்பர்களோடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்தில் வந்து அந்த பௌர்ணமி நிலவு ஒரு நாள் தான் வரும், மாசத்தில் ஒரு நாள் தான் வரும். அந்த பௌர்ணமி நிலவை ரசிப்பதற்காகவே ஊர் ஒன்று கூடி ஒரு முற்றத்தில் இருந்து அவர்கள் சந்தோஷமாக பேசுவார்கள், நிலாச்சோறு சாப்பிடுவார்கள். அந்த காலம் எல்லாம் இப்பொழுது மலையேறி போய்விட்டது. இப்பொழுது வீடுகளுக்குள்ளே இருந்து அவர்கள் தொலைக்காட்சி பட்டியலுடைய தொடர்களை, தொடர் நாடகங்களை பார்த்து கொண்டு அதிலே மூழ்கடிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். சாப்பாடுகள், சமையல்கள் எல்லாவற்றையுமே மறந்தவர்களாக, வீட்டிலே கணவனை மறந்தவளாக, பிள்ளைகளுடைய கல்வியை மறந்தவளாக ஒரு வீட்டு பெண் வந்து இப்பொழுது தொடர் நாடகங்களுக்குள் மூழ்கி போயிருப்பதையும் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே தொலைபேசிகளாக இருக்கலாம், தொலைக்காட்சிகளாக இருக்கலாம், இப்படியான சில விஷயங்கள் எங்களை எப்படியான மாற்றத்திற்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் நாங்கள் தலைகுனிய அல்லது வெட்கி தலைகுனிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். காரணம், நாங்கள்
இயந்திரங்களோட வாழ பழகிவிட்டோம். அதாவது சொல்வார்கள், இப்பொழுது கொரோனா வைரஸினுடைய தாண்டவம் இப்பொழுது எங்களுடைய நாட்டிலே வியாபித்திருக்கிறது, விரிவாக பரவலடைந்திருக்கிறது. ஆகவே அரசாங்கம் சொல்லியிருக்கிறது கொரோனாவோட வாழ பழகுங்கள் என்று சொல்லி. அதே போன்றுதான் நாங்கள் இயந்திரங்களோடு வாழ பழகினாலும் இயந்திரங்களின் ஆபத்துகளில் இருந்து எங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் ஆரோக்கிய வாழ்வு பகுதி இருக்கிறது பார்த்துவிட்டு மீண்டும் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் இணையலாம். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வாழ்வில் சித்த மருத்துவத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே தும்மல், இருமல், அஸ்மா நோய்க்கான விடயங்களை கூறியிருந்தேன். தொடர்ச்சியாக இன்று மேலும் அஸ்மா தொய்வு என்று சொன்னவுடன் பெரியவர்களை மட்டுமே கவனத்தில் எடுத்து மற்றவர்கள் அதை பற்றி சிந்திக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் பிறந்த குழந்தை 6 மாதம் 1 வயதிலிருந்தே அதனுடைய அடிப்படை ஆரம்பங்கள் வருகின்றது. பெரியவர்கள் தங்கள் வாயாலே சொல்லுவார்கள், குழந்தைகளுக்கு அதனுடைய சொல்லக்கூடிய தன்மை இல்லை, அவர்களுடைய குணங்குறிகளை வைத்தே அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. சிறு பிள்ளைகளுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 10-12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு ஏற்படுற நோய்களை சித்த மருத்துவத்திலே கிரந்தி முட்டு என்று தான் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு தொய்வென்ற வசனத்தை பாவிப்பதை விட கிரந்தி முட்டு, கிரந்தி என்றது சில வேளைகளில் அவியல் அலர்ஜிக் கொப்பளங்கள் மாதிரி வாரது, தடிப்பாக வாரதை குறிப்பிட்டிருந்தாலும் முட்டு என்பது இழுப்பு, இருமல் போன்றது. சிலருக்கு குழந்தைகள் பிறந்த காலத்தில் இருந்தே அந்த சளி கூடுதலாக இருந்து மூச்சு விட சிரமப்படுவார்கள், எக்கி இழுப்பார்கள். வயிற்றிலே பால் குடித்தவுடன் இன்னும் அதிகமாக மூச்செடுக்க கஷ்டப்படுவார்கள். மூச்சு விடுறதிலே அவர்கள் திக்குமுக்கப்படுவார்கள். சிலருக்கு மூக்கிலே சளி குறைந்தளவோ கூடியளவோ இருப்பதால் திக்குமுக்குப்பட்டு மூச்சு விடுவதால் தாய்ப்பால் ஊட்டும் பொழுது மிகவும் கவனமாக பால் ஊட்ட வேண்டும். நித்திரையில் பால் ஊட்டக்கூடாது. காரணம், அந்த பிள்ளை பசிக்கலையிலே வாயை வைத்து முலையிலே கூட அமர்த்தி கொண்டிருக்கிற நேரம் தாய் நித்திரை ஆகிவிட்டார் என்றால் பிள்ளைக்கு மூச்சடைச்சு சிலவளை குழந்தை மரணம் கூட அடையக்கூடிய நிலைமை இருக்கும். ஆகவே நிச்சயமாக மாதம் குறைந்த பிள்ளைகளுக்கு படுத்திருந்து கொடுத்தால் சிலவளை தாய் நித்திரையாவிடலாம். இருந்து பிள்ளையினுடைய முகத்தையும் பார்த்து பிள்ளை குடிக்கிறதையும் பார்த்து, சில பேருக்கு மார்பு பெரிதாக இருந்தால் அவர்கள் அந்த பிள்ளையினுடைய வாயிலே அந்த முளை காம்பு வரக்கூடிய விதத்திலே இப்படி அமர்த்தி பிள்ளைக்கு மூச்சு போய் வரக்கூடியதாக கொடுக்க வேண்டும். ஏற்கனவே அந்த பிள்ளை சளி காரணமாக, இருமல் காரணமாக, இருமல் கடுமையாக இருமல் இருந்தால் அந்த பிள்ளையினுடைய பால் குடிக்கும் தன்மையை வெளியிலே எடுத்து இருமலை அடக்கின பிறகு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அது சில வேளையிலே அந்த பால் மூச்சுக்குழாய்க்கு சென்று விடும். அதன் மூலம் புறையேறி மூச்செடுக்க கஷ்டப்பட்டும் 1000-1 10,000-1 குழந்தைகள் மரணித்த சம்பவங்களும் இருக்கின்றது. அதே போல் பிள்ளைகளுக்கு அதிகம் அடிக்கடி இருமல் சளி வருமாக இருந்தால் இந்த உஷ்ண பிரதேசங்களிலே உள்ளவர்கள் நிச்சயமாக சித்த மருத்துவத்திலே கூடுதலாக குறிப்பிடப்படுகிறது தாயுடைய பத்தியம். பிள்ளைக்கு 3-4 மாத பிள்ளைக்கு அந்த சளி இருமல் கூட இருக்குமாக இருந்தால் தாயுடைய சாப்பாடு தான் அதிலே அடித்தளமாக வருகிறது. ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு வேறு உணவு நாங்கள் கொடுப்பதில்லை. அந்த வகையிலே தாயினுடைய சாப்பாடு தான் அதிலே முக்கியம் என்பதை கூறி மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு மத்தியில் நாங்கள் ஆரோக்கியத்தை இழந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஏற்கனவே சொன்னதை போல சமையல் சாப்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது
நாங்கள் கைகளால் சமைப்பதை விட்டுவிட்டு இப்பொழுதெல்லாம் இயந்திரமயமாக்கப்பட்ட சமையலுக்குள்ளே உட்புகுந்ததன் காரணமாக நாங்கள் எங்களுடைய உடற்பருமையை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய உடலியல் ரீதியாக நிறைய நோய்களுக்கு நாங்கள் உள்ளாகி கொண்டிருக்கிறோம். ஆகவே பொதுவாக பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அனைத்து வீடுகளுக்குமே விறகு என்ற ஒரு விஷயம் இல்லாமல் போகிறது. ஆகவே அவர்கள் எரிவாயுவை பயன்படுத்தி சமையல் செய்கின்றார்கள். அதே மாதிரி கிரைண்டர், இதே போல இப்படியான பல அரைக்கின்ற இயந்திரங்களை கொண்டதால அம்மி, குளவி, உரல், உலக்கு என்றதெல்லாம் அவர்களுக்கு இல்லாமல் போகிறது. ஒரு காலத்தில் அது இருந்ததா அல்லது எப்படியாக இருக்கும் என்று சொல்லி கேட்கக்கூடிய சந்ததிகள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே இப்படியாக உணவு பழக்க வழக்கங்களில் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வந்ததன் காரணமாக உடல் நிறையில் அதிகரிப்பை ஏற்படுத்துகின்றோம். உடல் நிலையில் அதிகமான நோய்களை ஏற்படுத்துகின்றோம் என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசித்தால் நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உள ஆரோக்கியத்திலும் நாங்கள் எப்பொழுதுமே நிம்மதி உடையவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு உறக்கம் தான் நிம்மதியை தரும். ஆனால் நிறைய வீட்டில் உறங்காம தொலைபேசி பாவனைகள், இந்த கணனி பாவனைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கணனி தொலைபேசியினை பார்க்கின்ற பொழுது அந்த தொடுதிரையில் இருக்கக்கூடிய அந்த மின் ஒளிகள் எங்களுடைய கண்களையும் எங்களுடைய மூளையையும் குறிப்பாக எங்களுடைய இதயத்தினுடைய ஒரு பகுதியையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இப்பொழுது மருத்துவர்கள், வல்லுநர்கள், ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே அதிகமாக இரவு நேரங்களில் நாங்கள் ஆரோக்கியமாக தூங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். நிறைய பேர் மிட் நைட்ல எல்லாம் ஆன்லைன்ல இருப்பாங்க. ஆனால் அப்படியானவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நைட் டேட்டா ஃப்ரீயா இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அதல்ல விஷயம். எங்களுடைய சுகாதாரத்தில், எங்களுடைய ஆரோக்கியத்தில் நாங்கள் எப்பொழுதுமே அதிக சிரத்தை எடுத்து நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை ஆயுட்காலம் நீண்டதாக இருக்கும். ஆகவே ஆயுட்காலத்தை நாங்கள் குறைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க கூடாது என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். இல்லையா ஜெசோ? நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அறிவியலுடைய நன்மைகள் துவங்கினாங்க. இன்றைக்கு அறிவியலினுடைய பாதகமான பக்கம் வரைக்கும் பேசியிருக்கிறோம். இன்னொரு விஷயம், சின்னதான ஒரு விஷயம் தான். அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் நாங்கள் சிறுவர்களாக இருக்கக்கூடிய வருஷத்தில் விளையாட்டுக்கு போகும் நிறைய இடத்துல மைதானங்களில் எங்களுடைய விளையாட்டுகளை காட்டுவதற்காக. ஆனால் இன்றைக்கு மைதானத்துக்கு போகக்கூடிய சிறுவர்கள், இளைஞர்கள் என்பது குறைவடைந்து செல்கிறது. இதனால என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அவர்கள் இயந்திரங்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள், கை தொலைபேசியோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் அதிகளவான மன அழுத்தத்திற்கு உட்படுகிறார்கள். ஒன்று உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறது, அதே நேரத்திலே உளமும் ஆரோக்கியம் கெட்டு போகிறது. இன்னைக்கு சாதாரணமாக சின்னதான ஒரு உதாரணம், அதாவது கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தாங்கள் தோல்வி அடைய போகிற சந்தர்ப்பங்கள்ல அந்த கம்ப்யூட்டர் கேம்ஸை அதை சிஸ்டத்தை நிப்பாட்டிட்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனால் இதுவே மைதானத்தில் போய் விளையாடக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, வெற்றி வந்ததோ தோல்வி வந்ததோ விளையாட்டினுடைய முடிவு வரைக்கும் இருப்பார். அந்த வெற்றி தோல்வியை சமமாக மதிக்கக்கூடிய அந்த ஒரு கனவான் தன்மை அல்லது ஆளுமை தன்மை, தலைமைத்துவம், இப்படியான பல்வேறுபட்ட நிலைகள் இந்த அறிவியல் வந்ததன் காரணத்தினாலே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது மாதிரியான ஒரு தோற்றப்பாடு இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் களைந்தெடுக்க வேண்டிய மிகப்பாரிய அளவிலான ஒரு பொறுப்பு எங்கள் மத்தியிலே இருக்கிறது. பல்வேறுபட்ட அழிவுகள், பல்வேறுபட்ட நாசகாரிய செயல்களுக்கு இன்றைக்கு அறிவியலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், எங்களுடைய மனித மனங்கள் எப்பொழுது மாற்றம் பெறுகிறதோ அதன் மூலமாக நாங்கள் இந்த அறிவியலை நல்ல வழியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சாதாரணமான ஒரு பாட்டு, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாட்டினுடைய வரியை சொல்லி நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறோம். அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லப்படுகிறது. கட்டாயமாக இந்த அறிவியலும் மனிதனுடைய வேலைகளை குறைப்பதற்காக, மனிதனுடைய பணிச்சுமைகளை குறைப்பதற்காக, மனிதனுடைய வாழ்க்கையை இலகுபடுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது, மனிதனுடைய நன்மைக்காக கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு மனித மனங்களில் ஏற்பட்ட சில பல கசப்பு உணர்வுகள் அல்லது இல்லை என்று சொன்னால் தீய எண்ணங்கள் காரணமாக இன்றைக்கு தீய வழிக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்று சொன்னால், மனிதர்கள் எப்பொழுது இதனை பகுத்தறிந்து நல்ல நல்ல விடயங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அப்பொழுது இந்த அறிவியலினுடைய 100% வெற்றியையும் நாங்கள் சுவைத்துக் கொள்ளலாம், 100% வெற்றியையும் நாங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம் என்பதை சொல்லிக்கொண்டு அதற்கு ஒவ்வொருவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த வணக்கங்க பிற நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இன்றைய நாள் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த எல்லோருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு இனிய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் சிதம்பரநாதன் யசோகுலன் மற்றும் நான் என்றும் உங்கள் அன்பின் பிரியமான தோழன் தயா. வணக்கம்.